இருக்கக்கூடிய சரி சக்தியம்மன் ஆலயத்திலே ஆதி பராசக்தியுடைய வாசலில் ஆமா சரி நம்ம நதியம் சாஸ்தாவை பிறவி செய்தோம். ஓ வைகையுடைய சாஸ்தாவை பிறவி செஞ்சீங்க. ஆமா சரி இப்போ ஆதி வெள்ளி கைலாசத்தில் ஆண்ட வெண்ட சிவபெரும் அம்பிகைய பார்வதி மூத்த பிள்ளை விநாயகர் இளையமாக வள்ளியோடு தேவானையும் வரிசையூட கொழுவி நாரதரும் நந்தி இளமுடான கொழுவி சட்ட மூணு சட்ட அழகு கும்பமாமு மரலோக பட்டணத்தில் இந்திரனோ இந்திராணியோ கைலாச பருவத்தில் ஆண்டவர் சிவபெருமான் அம்மை பார்வதியானவள் மூத்த பிள்ளை விநாயகன் பெருமான் இளைய மகன் வேல்முருகன் அந்த வடிவேல் முருகப்பெருமான் வள்ளி தேவயானை வள்ளி தேவனை யாரு வள்ளி தேவனை யாரு பகவானுக்கு மர்மவா ஆமா சரி முருகப்பெருமான் கலவா ஆமா முருகருக்கு 2 மனைவிகள் நான் யாரெல்லாம் வள்ளி ஆமா தேவயானை அவருக்கு 2 மனைவி ஆமா நம்ம எல்லாம் ஒண்ணு கட்டிக்கிட்டே குத்தாலம் போமா பாவனாசம் போமான்னு அலையுதோம். என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டியே? அந்த அளவுக்கு உங்க பாட்டி இடைஞ்சல பண்ணுதா? என் தம்பி காசிக்கு போறான். கல்யாணம் முடிச்ச பிறகு காசிக்கு போக முடியுமா? இப்பதான் ஏன்டா முடிச்சுன்னு தெரியுது. திப்பனப்பட்டி போறீங்களா? சரி அப்படியா? பிற வீட்டுக்குள்ள காலே வைக்க முடியாது. ஆமா சரி. அப்படியாக இருக்க நாரதர் நந்தீசன் அட்டிமுனி சட்டமுனி ஓரக்கன் திருவள்ளுவர் நாரதர் நந்தீசன் ஆமா சரி. இப்படி அழகுடனே கொலுவிருக்க ஆமாம்மா பார்க்கடல் தன்னதில பார்க்கடலை யாரம்மா இருக்கிறா? பச்சைமாலும் லட்சுமியும் பௌசுடனே ஆண்டு வருகிறார்கள். பச்சைமாலும் லட்சுமியும் இருக்கிறார்கள். ஆமா சரி. அடுத்து பிரம்மலோக பட்டணத்தில் யார் இருக்கிறா? சதுர்முகனும் சரஸ்வதியும் சதுர்முகன் சரஸ்வதி சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியே மங்களகரமாக இருக்கிறார்கள். ஆமா சரி. அடுத்து அமரலோக பட்டணத்தில் அங்கே யார் இருக்கிறா? இந்திரனும் இந்திராணியும் ஆமா இன்பமுடனே ஆண்டு வருகிறார்கள். அந்த தேவுக்களுக்கு அதிபதியான தெய்வேந்திர மன்னன் அழகாக கொலுவிருந்து வருகிறார். ஆமா சரி. அப்படியாக இருக்க இதையெல்லாம் தாண்டி ஒரு நாடு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி எந்த நாடு இருக்கம்மா? நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு ஆவலர்கள் புகழும் நாடு வடமல பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு திருவாச்சி மலரும் நாடு வளர்ந்தோங்கி இருக்கும் நாடு அருகா வனமதியில ராஜே ஆண்டு நாடு கோடமலை பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் காட்சி வீசும் நாடு அப்படியே தென்றல் காற்று வீசும் நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு இருவாச்சி மலரும் நாடு அப்பேற்பட்ட நாட்டில் ஆமா தாருகா வனமதியில இந்த தாருகா வனமதியிலே யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்கள்? தர்க்கமுடி ராஜமன்னனும் சரி தாருகாவள்ளி பெண்கொடியும் ஆண்டு வருகிறார்கள்.
ஓ அந்த ஐயா பேரு தர்க்கமுடி ராஜமன்னன், ஆமா. அந்த அம்மா பேரு தார்காவல்லி. தாத்தா பேரராசிய பாத்தியலா? பேராசி ரொம்ப பொருத்தமா இருக்க. அந்த காலத்துல ஆமா கல்யாணம்னு சொன்னா சரி. பேரராசி எல்லாம் பாப்பாங்களாம். பேராசினா எப்படி பாப்பாங்க? இப்போ சரி. அந்த கணவர் பேரு ஆமா வெள்ளையன்னு இருந்துச்சுக்கோங்களேன், அந்த அம்மா பேரு என்ன? அந்த அம்மா பேரு வெள்ளத்தாயா இருக்கும். ஏப்பா வெள்ளையும் வெள்ளத்தாய். ஆமா. சரி கருப்பாயின்னு பேரு இருந்ததுன்னா? கருப்பசாமின்னு இருக்கும். ஓ அப்படி இருக்குமோ? ஆமா. பரவாயில்லையே. ஆமா. இப்படி பேராசி பொருத்தம் இருந்திருக்கு. அந்த காலத்துல அப்படி எல்லாம் பாத்திருக்காங்க. சரி அந்த ஐயா பேரு மூக்காண்டி, ஆமா. அந்த அம்மா பேரு மூக்கம்மா. பரவாயில்லையே. ஏன் மூக்காயி? ஏன்? அப்படி பேராசி பொருத்தம் இருந்திருக்கு. அதெல்லாம் பாத்திருக்காங்க. சரி. ஆனா இந்த காலத்துல இப்ப எப்படி இருக்கு? ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னா என்னம்மா கல்யாணம் முடிக்கிறதுக்கு கூட ஜாதகம் பார்க்க முடிய மாட்டேக்கு. சாதகம் வேண்டாம் பொருத்தமும் வேண்டாம். ஏன்னு சொல்லுங்களேன். எதுக்காக? அவன் தான் 19 வயசுல தாலியை கட்டிட்டு வந்து நிக்கான, பிற இவனுக்கு கொண்டு எங்க ஜாதகத்தை பார்க்க? அவன் தான் செல்போன்ல மிஸ் கால் அடிச்சிருவானே. மிஸ்டு காலு பல செல்லு லவ் தான் நிறைய இருக்கு, ஜாதக லவ் இல்ல. வேண்டவே வேண்டாம். ஆமா. சரி. அப்படியாக இருக்க இருக்கு தாருகா வனமதியில தார்கா வனமதியிலே தர்க்கமுடி ராஜமடம் தாருகாவள்ளி பெண்கொடியும் இந்த தார்காவல்லி வெண்கொடியா எப்படி ஆண்டு வருகிறார்கள் தெரியுமா? இரண்டு பேரும் எப்படியம்மா ஆண்டு வருகிறார்கள்? தாருகா வனமதியில தர்க்கமுடி ராஜமடம் தாருகாவள்ளியும் அண்ண வேறு மனைவியும் மகிழுடனே ஆண்டுவார் கொண்ட வேணும் தேவியும் கொண்ட வேணும் தேவியும் உடனே ஆண்டுவார். கொண்டவனும் தேவியும் ஏ கொண்டவனும் தேவியும் ஐயா குதூகலமாய் ஆண்டு வாரோ. பூவும் நாரும் போல புகழுடனே ஆண்டுவார் நகமும் சதையும் போல நலமுடனே ஆண்டுவார் ஆண்டுவார் நாளை 12 வருட காலம் 12 வருட காலம் பாலஞ்செல்வம் 12 வருட காலோ 12 வருட காலோ ஒரு பாலச்செல்வா இல்லை ஐயோ. தாருகா வனமதியில தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவள்ளி பெண்கொடியாலும் இந்த தார்காவலி பெண்கொடியாலும் மன்னவரும் மனைவியுமாக மகிழுடனே ஆண்டு வருகிறார்கள். கணவரும் மனைவியாக கலந்து வெள்ளி வாழ்ந்து வருகிறார்கள். கொண்டவனும் தேவியுமாக ஆமா. குணமுடனே ஆண்டு வரார்கள். ஓ குணமுடனே ஆண்டு வருகிறார்கள். பூவும் நாரும் போல புகழுடனே ஆண்டு வருகிறார்கள். பாலும் சுவையும் போலே பகிர்ந்து வெள்ளை ஆண்டு வருகிறார்கள். தாத்தா ஏத்தி இப்ப நீங்களும் பாட்டி எப்படி வாழ்ந்து வரீங்க வீட்ல? அது ஊர்ல வீட்டுல வந்து கேட்டு பார்த்தா தெரியும். என்ன தாத்தா? வெள்ளுப்பாட்டு அடிச்சு வீட்டுக்கு தான் போக முடியாது. சரி. ஆமா நம்ம வாழ்க்கை அப்படி. ஆனா இவங்க எப்படி இருக்கிறாங்க? பூவும் நாரும் போல புகழுடனே ஆண்டு வராங்களாம். ஒருவர் சொல் ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக 2 பேரும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த நகவும் சதையும் பாருங்களேன், இந்த நகையும் சதையும் என்னைக்கு பிரியாம இருக்கும். எப்படி இருக்கு? அடே அப்பா அது போல ஆண்டு வருகிறார்களாம். அடேப்பா யாரு? இந்த தர்க்கமுடி ராஜனும் தார்காவல்லி பெண்கொடியா? ஆமா. சரி. அப்படி ஆண்டு இருக்கும் நாளையில என்னம்மா அவர்களுக்கு என்னென்ன சொற்றுக்கள்லாம் இருக்குது தெரியுமா? அப்படி என்றா என்னென்ன செல்வாக்கெல்லாம் இருக்குதம்மா? ஆடு இருக்கும், ஆடு மெத்த வீடு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, சொந்த பந்தம் அதிகம் காலாலை தாழ்வும் இல்லை, பாக்கியத்த குறைவும் இல்லை, பஞ்சையுடன் புஞ்சையோடும் நலமுடனே ஆண்டுவார் ஆண்டு வரும் நாளையிலே தர்க்கமுடி மன்னனுக்கும் தார்காவள்ளி பெண்கொடிக்கும் மனம் முடிந்த நாள் முதல் மனம் முடிந்த நாள் முதல் மனவரு தோணுதையோ முடித்த நாள் போதலோ முடித்த நாள் போதலோ ஏ மனவருத்தா தோணுதையோ. தாருகா வனமதியில தர்க்கமுடி ராஜமன்னனுக்கும் தார்காவள்ளி பெண்கொடிக்கும்
தாரகவனத்தை ஆளக்கூடிய தர்க்கராஜனுக்கும் தாரகவல்லிக்கும் ஆடு இருக்கு மாடு இருக்கு அடுக்குமெத்தை வீடு இருக்கு வெள்ளாடு 500 இருக்கு செம்பரி ஆடு 1000 இருக்கு. சொத்து இருக்கு சுகம் இருக்கு சரி, சொந்த பந்தம் நம்மள மாதிரி ஏகப்பட்டது. ஏகப்பட்ட சொந்தம் பெரிய வீட்டு சொக்காரங்க. ஆமா, சரி, என்னதான் சொத்து சுகம் எல்லாம் இருந்துட்டாலும் சொத்து சுகம் இருந்தாலும் அந்த சொத்துக்கள் எல்லாம் ஆளுதற்கு ஒரு பிள்ளை வேணும். என்னதான் தோட்டம் துறவு இருந்தாலும் தோட்டத்துல போய் தண்ணி பாய்க்கிறதுக்கு விளையாடுவதற்கு ஒரு பிள்ளை வேணுமில்ல. ஆமா, சரி, அப்படியாக இருக்க இந்த தர்க்கமுடி ராஜமன்னனிடம் ஆமா தாரகாவல்லி பெண்கொடியால் சரி பிள்ளையில்லா கவலையதை எப்படி சொல்லி பொழைகின்றாள் தெரியுமா? எப்படியம்மா சொல்லி புலம்புகிறேன்? மன்னவனே என் கனவு மனவேரே என் கனவா மதிப்புடைய சீமானே ஆடு இருந்து என்ன செய்ய ஆடு இருந்து என்ன செய்ய கொஞ்சி ஏது விளையாட கொஞ்சி ஏது விளையாட குழந்தை செல்வம் இல்லையா கொஞ்சி நல்ல விளையாடு, கொஞ்சி நல்ல விளையாடு, ஒரு குழந்தை செல்வா இல்ல ஐயோ. மடியில் வைத்து விளையாட செல்வம் இல்லை 12 வருட காலம் 12 வருட காலம் முதலை செல்வம் இல்லையா 12 வருடகாலோ, 12 வருடகாலோ, மலர செல்வா இல்ல ஐயோ. தர்க்கமுடி ராஜமன்னனிடம் சரி, தர்காவல்லி பெண்கொடியால் சொல்கிறாள். அப்ப மன்னவனை பார்த்து மங்கையவளி என்னம்மா சொல்லுகிறார்? மன்னவனே என் கனவா என்னம்மா? மதிப்புடைய சீமானே. இப்ப மதிப்புடைய சீமானே. ஆமா, மாப்பிள்ளைக்கு அவ்வளவு மரியாதையா? அவ்வளவு மரியாதை தாத்தா. எப்படி சொல்லலாம் மாப்பிள்ளைய? இப்ப உங்களை பாட்டி எப்படி கூப்பிடுவாவ? அழகா பேர் சொல்லி கூடுவா. பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா? நான் கேட்கணும். அப்படியா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட். சரி, நான் 10th படிக்கும் போது சரி உங்க பாட்டி வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சா. அப்படியா? நாங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ். ஆனா ஒரே கிளாஸ்மேட். அப்ப நீங்க ஃபெயில் ஆகி படிச்சீங்களா பாட்டி ஃபெயில் ஆகி படிச்சாவளா? பாட்டி தான் ஃபெயில் ஆனா. அப்படியா? ஆமா தாத்தா, கேத்தி. அந்த காலத்துல சரி, திருமணம் முடிஞ்சது சொன்னா ஆமா புருஷன் பேர பொண்டாட்டி வாயால சொல்ல மாட்டாங்களாம். ஓ, கணவர் பேர மனைவி வாயால சொல்ல மாட்டாங்களாம் அந்த காலத்துல. சரி, ஆனா இந்த காலத்துல எப்படி? மூச்சுக்கு 300 வாட்டி ஆமா பேர் மட்டும்தான் வரும். மாப்பிள்ளை பேர சொன்னதான் பீடிகள்ல பாஸ்புக்கே கொடுப்பான். ஆமா, ஓ, வீட்டுக்காரரை கூப்பிடுறத வச்சு எத்தனை வருஷம் ஆயிருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிக்க ஆச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாமோ? ஆமா. அது எப்படி? இப்ப கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, 1 மாசம் ஆச்சுன்னு வைங்களேன். ஆமா, என்ன சொல்லுவாங்க? உடனே சொல்லுவா, எப்படி? எத்தான் எத்தான் என்னம்மா? என்ன குழம்பு வைக்கட்டும்? நல்ல குழம்பு வையுமா. எத்தான் என்ன குழம்பு வைக்கட்டும்? 1 மாசத்தையில. 1 மாசத்தையில. ஏ அப்பா, ஒரு 5 மாசம் போதுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு புடலைங்க குழம்பு வை. ஆமா, சரி, ஒரு 5 மாசம் போதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க? ஏயா ஏயா யோயா என்ன குழம்பு வைக்கணும்? இந்த குழம்பு வச்சு உமுக்கலாம். எப்படி ஒசருது பத்தியலா? சரி, அதுல என்ன தெரிஞ்சுக்கலாம்? 5 மாசம் ஆகுதுன்ட்டு. 5 மாசம் 1 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 1 வருஷம் ஆனா என்ன சொல்லுவாங்க? ஏ ஏ ஏய், குழம்பு வச்சிருக்க வந்து தின்னுட்டு போ, ஏன்னா தின்னு வந்தாலும் போ, அந்த ஆளை நொறுங்கி போ கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் உலகம். இப்ப ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற என்ன ஆகும்? சொல்ல முடியாது தாத்தா. ஏ அப்பா, இப்போ நீங்க படுத பாடல நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, ஆமா எல்லாரும் அழுதுருவாங்க தாத்தா. ஓ, ஏன்னா தாத்தா படுத்த படம் தெரியும், நான் படுத்த படம் உனக்கு நல்லாவே தெரியும். ஆமா, சரி, அதனால சொல்ல முடியாது. சரி, அப்படியாக இருக்க இந்த தாரகாவனத்தில என்னம்மா தர்க்கமுடி ராஜமன்னனும் இந்த தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவலி பெண்கொடியா பிள்ளையில்லா கவலையதை எப்படி சொல்லி புலம்புகிறாள் தெரியுமா? பிள்ளையிலா கவலை என்னமா சொல்லி அழு புலம்புகிறார்கள்? கத்தரிக்க தோட்டத்தில் காய்பறிக்க பிள்ளை இல்லை, பூசணிக்க தோட்டத்தில் பூப்பறிக்க பிள்ளை இல்லை, வெள்ளரிக்க தோட்டத்தில் வெள்ளரிக்க தோட்டத்தில் விளையாட பிள்ளை இல்லை. வெள்ளரிக்கா தோட்டத்திலே, வெள்ளரிக்கா தோட்டத்திலே விளையாட பிள்ளை இல்லை. இளைய தீல போட்ட சாதம் எடுத்து உண்ண பிள்ளை இல்லை, உலகில
சாப்பாட்ட சாதம் கூட உண்ண பிள்ளை இல்லை மணல் அள்ளி விளையாடு மணல் அள்ளி விளையாடு முதலை செல்வம் இல்லையா அள்ளி விளையாடு மணலை அள்ளி விளையாடு ஒரு மணலை செல்வா இல்ல ஐயோ தாருகாவனத்தில் இருக்கக்கூடிய யாரம்மா தர்க்கமுடி ராஜமன்னனும் தாருகாவள்ளி பெண்கொடியாலும் இந்த தார்காவலி பெண்கொடியானவள் கத்தரிக்காய் தோட்டத்துல கைப்பறிக்க பிள்ளை இல்லையே அதான கேட்டு பூசணிக்காய் தோட்டத்துல பூப்பறிக்க பிள்ளை இல்லையே வெள்ளரிக்காய் தோட்டத்துல விளையாட பிள்ளை இல்லையே தாத்தா பேத்தி இப்போ உள்ள பிள்ளைங்க சரி வெள்ளரிக்காய் தோட்டத்துல போய் விட்டா ஆமா வெள்ளரிக்காய் பறிக்குமா ஒரு காலம் பறிக்க மாட்டான் கத்தரிக்காய் தோட்டத்துல போய் விழுந்தா கத்தரிக்காய் பறிக்குமா கத்திரிக்காய் பறிக்க மாட்டான இருக்க செடியை அவளத்தையும் அத்து தூர எரிஞ்சிருவான் ஒண்ணுலாம் வள்ளி வெளியே போட்டுருவான் ஆனா அந்த காலத்துல எப்படி ஒரு பிள்ளை பெத்தோம்னு சொன்னா ஆ. பக்கத்து வீட்டுக்கு கூட தெரியாதாமா ஓ அப்படி இருந்திருக்கு அங்க சின்ன பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வீட்டுக்கு தெரியாது ரெண்டாவது வீட்டுக்கு கூட தெரியாது சத்தம் கேட்காதான் சரி ஆனா இப்போ உள்ள பிள்ளைய இப்படி எப்படி இருக்கு அந்த அம்மா மாரே வெளியில வராம இருந்தாலும் சரி ஏ அப்பா இந்த புள்ள ஊரே சுத்தி காட்டிருமா ஊரை ரவுண்ட் அடிச்சு வந்துருவா ஆமா பெத்தவளுக்கு வடக்கு தெரு தெற்கு தெரு தெரியாம இருக்கா ஆமா சின்ன போய் வடக்கு தெக்க மேற்க கிழக்கெல்லாம் போயிட்டு வந்துருவான் சரி உனக்கு வாங்கிக்க யோகம் வந்தாச்சு சரி சரி அந்த காலத்துல அப்படி குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தாங்க ஆமாம்மா அதாவது கடவுள் தாராருன்னு நிப்பாட்ட வழி தெரியாம அதுக்கு ஒரு விவந்தரம் தெரியாம மூத்த பிள்ளைக்கு வயசு 29 இருக்குமா. ஆமா ஆமா ஐயா கடைக்குட்டி பிள்ளை தொட்டில கிடந்து ஆடுவானா. அது தொட்டில விழுந்து ஆடும் ஆமா மூத்தவனுக்கு வயசு 29. சரி கடைக்குட்டி பிள்ளை தொட்டில கிடப்பான். ஆமா மாமியாரும் அப்படி இப்படி இருப்பாங்களாம், மருமகளும் அப்படி இப்படி இருப்பாங்களாம். அப்படி அப்படின்னா அப்படி அப்படித்தான் அப்படிலாம் அந்த காலத்துல நடந்திருக்கு. அப்படி சொல்லுங்க. ஆனா தாரகவனத்துல ஆமா தர்க்கமுடிராஜன் மனைவி தாரகவல்லி பெண்குடியானவள் இந்த தார்காவலி பெண்கொடியானவள் திருமணம் முடிந்து 12 வருட காலமாக 12 வருட காலமாக குழந்தை செல்வமானது இல்லாமல் ஆமா ஐயா தர்க்கராஜன் இடத்திலே தாரகவல்லியானவள் சொல்கிறார். அப்ப மன்னவனை பார்த்து மனைவி என்னையா சொல்லுகிறாள்? என் கணவா ராஜமன்னா, ஆமா அம்மா உங்களுக்கும் எனக்கும் திருமணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் முடிஞ்சு போச்சு பாத்தியடா. இதனால் இதுவரைக்கும் ஒரு குழந்தை செல்வமானது இல்லையே. யாருக்கு என்ன பாவம் செய்தமோ நமக்கு ஒரு பிள்ளை இல்லாம போச்சு சுவாமி என்று தாரகாவனத்தில் தர்க்கராஜனிடத்தில் ஆமா ஐயா அந்த தாரகவல்லி பெண்கொடியானவள் ஆமா ஆமோ அப்படியாக சொல்ல சரி உடனே தார்காவல்லையும் என்னம்மா தர்க்கமுடி ராஜனும் பார்த்தார்கள். என்ன நினைக்கிறாள்? நீ பகவானை நினைத்தால் மட்டுமே சரி நமக்கு பாலன் செல்வம் கிடைக்கும். ஆண்டவனை நினைத்தால் மட்டும்தான் நமக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும். அப்படி என்று சொல்லி சரி தார்காவல்லியும் ஆமா தர்க்கமுடி ராஜமன்னனும் ஆமா என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? என்னம்மா நினைக்கிறார்கள்? ஆண்டவனை நினைத்து வந்தால் அழகு பிள்ளை கிடைக்கும். பகவானை நினைத்து பாலன் செல்வம் கிடைக்கும். ஈசனேயும் நினைத்து ஈசனேயும் நினைத்து பிள்ளை கிடைக்கும் என்று ஈசனையும் நினைத்து வந்தாள். ஈசனையும் நினைத்து வந்தாள். பிள்ளை கிடைக்கும் வந்தே தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவல்லி பெண்கொடியாலும் தார்காவலி பெண்கொடி பகவானை நினைத்து வந்தால் நமக்கு பால்வன் செல்வம் கிடைக்கும். கட்டாயம் நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும். அந்த ஈசனை நினைத்து வந்தால் நமக்கு ஏந்து பிள்ளை கிடைக்கும் ஐயா. கட்டாயம் பிள்ளை கிடைக்கும் ஐயா. இந்த ஆண்டவனை நினைத்து வந்தால் நமக்கு அழகு பிள்ளை கிடைக்கும் ஐயா. கட்டாயம் கிடைக்கும் ஐயா. அப்படி என்று சொல்லி சரி தார்காவல்லி பெண்கொடியும் தர்க்கமுடி ராஜமன்னனும் ஆமா ஆண்டவனை தான் நினைத்து எப்படி தவம் செய்கிறார்கள் தெரியுமா? ஒரு பிள்ளைக்காக வேண்டி எப்படி அம்மாதவம் இருக்கிறார்கள்? தாத்தா என்ன அந்த தார்காவல்லி பெண்கொடிக்கும் தர்க்கமுடி ராஜனுக்கும் இரண்டு பேர்களுக்கு மனம் முடிந்த நாள் முதலாய் 12 வருட காலமாக பிள்ளை செல்வம் இல்லையா. ஏப்பா எத்தனை வருஷம் 12 வருஷம் தாத்தா. ஏப்பா 12க்கு எத்தனை சைவரு? எத்தனை சைவரா? நான் படிக்கும் போது 3 தான் போட்டேன். எனக்கெல்லாம் எங்க அப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு சரி 12 வருஷம் பிள்ளை இல்லாம இருந்ததுதான். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன செஞ்சாங்கன்னா தாடியை வளர்த்துக்கிட்டு திருச்செந்தூர் கடற்கரையில போய் உட்கார்ந்துட்டாராம். ஆமா ஆமா ஐயா. அப்படி மாசம் மொட்டைப்பட்டு அதுக்கு பிறகுதான் நான் பிறந்தானா. அப்ப தவம் இருந்த பிள்ளை பெத்த பிள்ளை. ஆமா அதான் அவர் பேரு செந்தில்குமார். ஆமா முருகன் பேரு. கரெக்ட். அப்படி மொட்டைப்படலைன்னா உங்க அப்பாவுக்கு கீழே வேற முடி வளர்ந்துருக்கும்.
அப்படியா? நான் பிறந்த 6 மாசம் என் முகத்திலே முடிக்கல எங்க அப்பா. எதுக்கு? பார்க்க பிடிக்கலையோ? இல்ல நேரம் சரியில்லையா. நேரம் சரியில்லையா? சரி. நீங்க என்ன சும்மாவா? சரி. நாங்க பொட்ட பிள்ளைய 3 பேரு. ஆமா. நான் 3வது பொட்ட பிள்ளையா பிறந்துட்டேன்னு சொல்லி என்னம்மா என்னைய பார்க்க கூட வரல. ஏ அப்பா. ஆமா. அவர் ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்பட்டாரு. ஆம்பளை பிள்ளைக்கு ஆசைப்படுதாரா? அப்படி சொல்லுங்க. ஆம்பளை பிள்ளைய பெத்தா என்ன கெதின்னு சொல்லி ஆம்பளை பிள்ளைய பெத்தவங்கிட்ட போய் கேட்டு பாருங்க. அந்த பெத்தவளுக்கு தான் தெரியும் நட்டமானு மிதிப்பான். இப்படி இருக்க முடியுமா? நீ தான் என்ன வளர்த்தா நான் தன்னாலே வளர்ந்தேன்பா. இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பைக் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா. எனக்கு இந்த பைக் இப்ப உடனே வேணும்னு நிப்பான். உடனே பைக் வேணும்னு கேட்பான். ஆமா. அதே இப்போ ஒரு புதுசா ஒரு பைக் வந்து தெரியுமா? என்ன பைக்கு? அந்த பைக் பேர் வந்து R15. R15யா? என் தம்பிக்கெல்லாம் தெரியுமா? அப்படியா? அந்த R15 எப்படி இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது தாத்தா. R15 வண்டியை ஓட்டுறவரு வண்டியை ஓட்டும் போது 2 அடி பள்ளத்துல கிடப்பாரு. சரி. வண்டியை ஓட்டுறவர் 2 அடி பள்ளத்துல கிடப்பாரு. சரி. பின்னால இருக்க மேடம் 3வது மாடியில இருப்பாங்க. அப்படியா? அது பேரு R15. தாத்தா. சரி. பின்னாடி இருந்தா தானே எல்லாருக்கும் தெரியும், கை காட்ட முடியும். அப்படி சொல்லுங்க. கை காட்டாத சிக்கல். கை காட்டினாதான் சிக்கலா? கை காட்டாவது ஒன்னாவது மடங்குமான்னு பாப்பாங்க. சரி. ஆமா. அப்போ ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தேன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைய பெற்றா அவளை அலங்கோலன்னு சொல்ற. உங்களுக்கு சொன்னா புரிய மாட்டேக்க. நான் ஆசைப்பட்டேன்னு அடுத்து பாப்பேன்னு 3வது நீ பிறந்த. ஒண்ணு புரிஞ்சு இனிமே எங்க போய் பார்க்க முடிஞ்சது எல்லாம். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. சரி. 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓ, முத்தமெல்லாம் பொண்ணும்பாங்களோ? ஆமா. நீ பிறந்த பிறகு ஏகப்பட்ட கடை எனக்கு. நான் பிறந்த பிறகுதான் நீங்க சொந்த வீட்லயே இருக்கீங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்ன நான் என்ன எங்க பஸ் ஸ்டாண்ட்லயே படுத்திருந்தேன், சந்தைக்குள்ள படுத்திருந்தேன். வாடகை வீட்ல இருந்திய? ஓஹோ. ஆமா. சரி. அப்ப 3வது பொண்ணு முத்தமெல்லாம் பொண்ணு. பொண்ணுதான். இனிமே நீ வில்லேடிச்சு தான் எனக்கு சம்பாத்தியம் பண்ணணும். ஆமா. சரி. அப்படியாக இருக்க தார்கா வனதில ஆண்டு வரக்கூடிய சரி தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவல்லி பெண்கொடியாளும் தார்காவல்லி பெண்கொடியானவளும் ஆண்டவனை தான் நினைத்து எப்படி சவம் செய்கிறார்கள் தெரியுமா? ஆண்டவனை நினைத்து அறந்தவசி செய்தா குழந்தை கிடைக்கும். ஆமா. பகவானை நினைத்து பாரத்தவம் செய்தோமானா பிள்ளை கிடைக்கும் என்று தர்க்கராஜனும் தார்காவல்லியும் 2 பேர்களும் ஆண்டவனை நினைக்க வேணும் என்பதாக சொல்லி ஆண்டவன் நினைக்க வேணும், அறந்தவசி செய்ய வேணும், பகவானை நினைக்க வேணும், பாரத்தவம் செய்ய வேணும், ஈசனை நினைக்க வேணும், இருந்து தவம் செய்ய வேணும். 12 வருட காலம் 12 வருட காலம் நாம பகவானை நினைக்க வேணும். 12 வருட காலம் பகவானை நினைக்க வேணும். தார்காவல்லி பெண்கொடியாலும் தர்க்கமுடி ராஜமன்னனும் ஆண்டவனை தான் நினைத்து அறந்தவசி செய்ய வேண்டும். தீராத வினைக்கு தெய்வமே சாட்சின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆழத்த பாவிக்கு ஆண்டவனே தஞ்சம் என்று சொல்வார்கள். ஆமா. உலகத்திலே கடவுள் பெருசா மனுஷன் பெருசா? கடவுள் தான் பெருசு. மனிதன் நினைப்பது உண்டு, கடவுள் நினைப்பது உண்டு. வாழ்க்கை நிலைக்கும் என்று. ஆமா. இறைவன் நினைப்பது உண்டு. ஆமா ஆமா. பாவம் மனிதன் என்று. நடக்கு. இன்னாருக்கு இந்தபடி இப்படியெல்லாம் நடக்கும் என்பது நாமல் பிறக்கின்ற போதே ஆமா நம்ம தலை விதிய கடவுள் நிர்ணயம் பண்றாரு. நம்ம தலை ஓட்டு மண்ட ஓட்டுல பிரமதேவி எழுதி வச்சிருப்பாரு. அதுபோல இந்த தர்க்கராஜன் தார்காவல்லி பார்த்தார்கள். என்ன நினைக்கிறார்கள்? இனிமே நமக்கு குழந்தை வர வேண்டும் என்று சொன்னா ஆமையா யாரை நினைக்கணும்? குழந்தை வர வேணும்னா யாரையா நினைக்க வேண்டும்? ஆண்டவனை தான் நினைத்து அருந்த ஆண்டி போல வடிவாங்கோட கழுத்த தீல உச்சிராஜோ இடைய தீல காவி வேட்டி வனமல வணங்கடந்து வனமல வணங்கடந்து வயலை விட்டோ வாராரே ராஜமன்றம் தார்காவல்லி
தார்காவள்ளி பெண்கொடியாலும் 2 பேர்களும் மன்னனாக இருந்தவன் தான் மரவு போலை தாண்டிருந்தான். மரவுரி தான் தரித்தார். அரசன் போல இருந்தவன் தான் ஆண்டி போலை வடிவம் கொண்டான். ஒரு ஆண்டி போலே வடிவத்தை எடுத்தான். ஒரு தவம் இருக்கணும்னு சொன்னா சரி 3 ஆசையே இருக்கணும். அது என்ன தவம் இருக்கணும்னா 3 ஆசை. என்ன ஆசை இருக்கணும்? மண்ணாசை 1, பொன்னாசை 2, பொருளாசை 3 ஆசை. பெண்ணாசை பெண்ணாசை. பெண்ணாசை. இந்த 3 ஆசையை வெறுத்தா தான் ஆண்டவனை தான் நினைத்து அருந்தவசம் செய்ய முடியும். அப்பதான் பக்தியோடு தவ நிலை இருக்க முடியும். தாத்தா என்னம்மா? இப்ப கோயிலுக்கு வாரோம்னு சொன்னா சரி நம்ம கடவுளை உண்மையா நினைக்கணும். கட்டாயம் தெய்வத்தை சக்தி கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமா தாயே சக்தி அம்மா, எந்த பிரச்சனை வந்தாலும் நீதான் பாத்துக்கணும் தாயி. ஆமா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் சத்திய மனமாற வேண்டுனவனா சக்தி ஓடி வந்து நமக்கு வரம் கொடுப்பா. பேச்சம்மா ஓடி வருவா. ஆமா சரி இல்லைன்னு சொன்னா சும்மா கோயிலுக்கு வந்துட்டு ஆமா அந்த அக்கா என்ன சேலை கட்டி இருக்காவோ, இந்த அக்கா என்ன கொலுசு போட்டிருக்காவோ, இந்த சேலை எங்க வாங்கிருப்பாவோ, இந்த லாங் செயின் எப்பவும் போட்டா சுந்தரி, இந்த செயின் நல்லா இருக்க, கூட்டமா இருந்து பழக்கோடையும் பேசிட்டு இப்படியுமா வேலை நடக்கும். அப்படி இருந்தா பக்தி மார்க்கம் குறைஞ்சிரும். கடவுள் நம்மளை எப்படி பாப்பாரு? அப்போ கோயிலுன்னு சொன்னா சரி நம்ம கடவுளை உண்மையா நினைச்சு நம்ம வேண்டணும்னு சொன்னா எந்த தெய்வத்தினாலும் உள்ளன்போடு நினைக்கணும். இந்த ஆவடையனூரில் இருக்கக்கூடிய ஆமா இந்த சக்தி அம்மா, இந்த இருக்காளே சக்தி அம்மா நமக்கு கேட்ட வரத்தை எல்லாம் கொடுப்பா. இந்த இருக்காளே பேச்சி அம்மா கேட்ட வாக்கு வரத்தை எல்லாம் கொடுப்பா. ஆமா தீராத வினை எல்லாம் தீர்த்து வைப்பா. ஆமா மாறாத பிணி எல்லாம் மாற்றி வைப்பா. ஆமா பட்டி பெருக வச்சு பால் பானை பொங்க வைப்பா. சரி அதாவது குழந்தை இல்லா மக்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பா. இந்த ஆதிபராசக்தி பேச்சி அம்மா ஆமா படித்த பட்டாதாரிக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பா. ஆமா விவசாயம் பெருக வைப்பா. சரி அது மட்டுமல்ல வியாபாரத்தை செழிக்க வைப்பா. ஆமா இந்த ஆவடானூர் மக்களை சரி பட்டி பெருகி பால்பான பொங்க வைப்பா. ஆதிபராசக்தி பொங்க வைக்கணும்ல. சரி அப்படியாக இருக்க ஆமா இந்த தாருகாவள்ளியும் என்னம்மா தர்க்கமுடி ராஜமன்னனும் சரி மன்னனாக இருந்தவன் தான் மரவு போலை தாண்டிருந்தான். ஆதரித்து அரச போல இருந்தவர் தான் ஆண்டி போலை வடிவம் கொண்டு வடிவத்தை எடுத்து கழுத்ததிலே உச்சி ராச்சம் இடையதிலே காவி வெட்டி கட்டி காவி வஸ்திரம் அணிந்து வனமலை வனங்கடந்து வயல் பல நாடு விட்டு வடக்கு முகமாக இருந்து கொண்டு ஆமாமா சாந்து கொண்டு தரைமெழுகி சாந்து கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலமிட்டு அழகா கோலத்தை போட்டு மாவு கொண்டு தரைமெழுகி மஞ்சளையால் கோலம் போட்டு அழகா ஒரு கோலத்தை போட்டு ஒரு பிள்ளையார பிடிச்சு வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு இருக்காரு. அது என்ன பிள்ளையார பிடிச்சு வச்சாரு? முதல்ல இல்லையா பிள்ளையாரு சாணி பிள்ளையாரு பிடிச்சு வச்சிருக்கு. ஓ முதல்ல வழிபட தெய்வம் விநாயக பெருமா, முதல்ல கும்பிட தெய்வம் பிள்ளையார் தானே ஐயா. ஆகையால் தர்க்கராஜன தார்காவல்லி பெண்கொடியும் சரி ஆண்டவனை நினைத்து அறந்தவசி செய்தோமானா ஆமா ஐயா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் ஆமா நமக்கு குழந்தை செல்வத்தை கொடுப்பார். கட்டாயம் பிள்ளை செல்வத்தை கொடுப்பார் என்று தர்க்கராஜன் தார்காவல்லி ஆமா ஆமோ அங்கே ஆண்டவனை தானே நினைத்து அறந்தவசி செய்தோமானா ஆண்டவன் வருவாரு, அழகு பிள்ளை தருவாரு, பகவா வருவாரு, பாலன் வரம் தருவாரு, ஈஸ்வரன் வருவாரு, யாந்தும் பிள்ளை தருவாரு, கரை கண்டர் வருவாரு, கை குழந்தை தருவாரு என்று சொல்லி தர்க்கராஜன் தார்காவல்லி பெண்கொடியும் ஆண்டவனை நினைக்க போறா, அருந்தவசி செய்ய போறா. ஆண்டவனே ஆண்டவனே அருந்தவசி செய்ய போறாரே. தாருகாவனத்திலே சரி ஆண்டு வரக்கூடிய தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவல்லி பெண்கொடியா பகவானை நினைத்து வந்தால் சரி நமக்கு பால செல்வம் கிடைக்கும். கட்டாயம் நமக்கு பிள்ளை செல்வம் கிடைக்கும். ஈசனை நினைத்து வந்தால் நமக்கு ஏந்து பிள்ளை கிடைக்கும். கட்டாயம் குழந்தை கிடைக்கும். அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவனை தான் நினைத்து 12 வருட காலமாக தவம் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருட காலம் தவம் இருக்கிறார்கள். பாருங்க தத்தா, எப்படி ஒரு பிள்ளைக்காக தான் இன்னும் தவம் இருக்காங்க. என்ன செய்ய ஒரு பிள்ளைக்காக என்ன பாடுபட வேண்டியது? அது 12 வருஷமா. ஆமா ஆமா அப்போ ஆமா செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? என்ன செல்வம்? என் தம்பி முத்து செல்வம். தாத்தா சரி செல்வத்திலே சிறந்த செல்வம்னு சொன்னா அது என்ன செல்வம்? அண்ணா இருக்கு பாருங்க, பிள்ளை செல்வம். இந்த பந்தல இருந்து வில்லு பாக்கி பாத்தியல? ஆமா குழந்தை செல்வம். எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியலா? இதான் உலகத்துல பரிசு. ஆமா பிள்ளைன்னு சொல்லுதீங்கள, பிள்ளையால எத்தனை தொல்லை இருக்கு தெரியுமா? ஏன் பிள்ளையால ஐயா தொல்லை? ஆம்பளை பிள்ளைன்னு பெத்து வளர்க்கல. சரி ஆம்பளை பையனை பெத்து வளர்த்து ஆமா படிக்க வச்சு சரி வீட்டை கட்டி ஆமா நல்ல செவத்த பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா ஆமா ஆம்பளை பையன் மனைவி கைய பிடிச்ச மறு நிமிஷம் அம்மா அப்பாவை மறந்துருதானா
மறக்கறியா? நாங்க 2 லட்சம் சுருள் வாங்கி தரமா இல்லையா? அப்படியா? அதுக்கு தான் அப்படி செய்வோம். அப்படி மறந்துருதான். சரி, கல்யாணத்துக்கு முன்னால தாய் தகப்பன் கையில வாங்கி கொடுத்த சம்பளத்தை என்னம்மா கல்யாணம் முடிச்ச பிறகு மாமியா கையில வாங்கி கொண்டு கொடுக்காம பையன். ஓ, அங்க கொண்டு பணத்தை மணி ஆர்டர் போட்டுருந்தான். பெத்த தாய்க்கு உடம்புக்கு சரியில்லைன்னா ஊசி போட கூட்டு போக மாட்டாங்க. எனக்கு வேலை இருக்கு, எனக்கு குழு கட்டணும், ஆமா சீட்டு கட்டணும்னு ஓடி போயிருந்தான். சரி, மாமியாருக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா பைக்கை எடுத்துக்கிட்டு எங்க இருந்தாலும் பறந்து போயிருந்தான். ஏ அப்பா, மருமவன் பைக்கை ஓட்ட, சரி, மாமியார் பின்னால இருக்க, எப்படி இருக்கு பாருங்க. மாமனார் டாட்டா போடுதாரு, கூட்டு போயிட்டு வாங்க, அழகா போயிட்டு வாங்க. இதுக்காக ஆம்பளை பிள்ளை. என்ன செய்ய? சரி, பெண் குழந்தை தான் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறீங்களா? ஏன் பொட்ட பிள்ளை காப்பாத்த மாட்டாளா? நான் இருக்கல என் மகா, ஆமா, இந்த பிள்ளை என்ன காப்பாத்த போதா? இவதான் உங்களை தூக்கி நிறுத்த போறா. இவதான் காப்பாத்த போறாளோ? ஆமா, அதாவது பெண் குழந்தை சரி, நல்லா பெத்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு ஆமா ஐயா, தாய் கழுத்துல காத்துல மூக்குல நகை இருந்தா வாரத்துல 2 நாளைக்கு எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், ஆமா ஆமா, எங்க அம்மாவை பார்த்துட்டு வரேன், எங்க அம்மைக்கு வெண்ணி வச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி காத்துல கழுத்துல மூக்குல நகை இருந்தா பார்க்க வருவா. ஆமா ஆமா ஐயா. பெரிய ஆளு 10 பைசாவுக்கு வழி இல்லாம கவரிங் கம்மல் போட்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்க, என்ன நடக்கும்? மாசத்துல 1 நாளைக்கு வருவா. அதுக்கப்புறம் கடிக்க முடியாத காரச்சேவை வாங்கி அந்த 1/4 கிலோ போட்டுட்டு ஆமா ஐயா, எறும்பரிச்சு கிடக்கும். வீட்டுக்குள்ள கூட வரமாட்டா. சரி, வெளியில நின்னுகிட்டு மைனி ஆமா அம்மாவை பாத்துக்கிடுங்க, ஆமா, பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு பார்க்கணும், ஆமா, அவ வேலைக்கு போயிருக்காவ, நான் போயிட்டு வரேன். இதுக்காக பெண் குழந்தை. அப்ப ஆம்பளை பிள்ளை வேண்டாம், பொட்டை பிள்ளை வேண்டாங்களோ? எந்த பிள்ளையும் வேண்டாம், இருந்தாலும் பேர் சொல்ல ஒரு பிள்ளை வேணும். ஊர் பேர் சொல்வதற்கு எப்படியும் ஒரு பிள்ளை வேணும். அப்படி சொல்லுங்க. சரி சரி, என்னதான் ஆடு மாடு சொத்து சொகம் ஒரு பீரோலுக்கு சேலை வச்சிருந்தாலும் ஆமாம்மா, அந்த ஆளுதைக்கு ஒரு பிள்ளை வேணும். கட்டாயம் பேர் சொல்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும். இல்லன்னு சொல்ல அதெல்லாம் வச்சு என்னத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. இவருக்கு பிள்ளை வேண்டாமா? அப்படி சொல்லுங்க. ஆமா, இனிமே வேண்டாம். கோடி கோடி பணம் இருந்தாலும் கண்டிப்பா ஒரு பிள்ளை செல்வம் வேண்டும். ஆமா, சரி, அப்படியாக இருக்க ஆமா, இந்த ரிஷிமுகா வண்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியாலும் இந்த தர்க்கராசனும் தார்காவல்லி பெண்கொடியும் ஆமா சரி பகவானை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷம் தவம் இருக்கிறார்கள். அப்படியாக தவம் இருக்க சரி, ஆதிவள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? 12 வருட காலம் தவம் இருந்தா ஒரு ஆளு ஆடாம அசையாம இருக்காங்கன்னு வைங்க, சரி, என்ன ஆகும் அவங்க நிலைமை எப்படி இருக்கா? 12 வருஷம் நம்மளால இப்போ ஒரு 5 நிமிஷம் நம்மளால இருக்க முடியல. காலு வலிக்கு கை வலிக்கு இங்கோடி இழுத்துட்டு போகுது, அங்கோடி இழுத்துட்டு போகுது. இந்த சிமெண்ட்ல இருக்கமே உங்களுக்கு எல்லாம் கை கால்லாம் இழுத்துட்டு போதா? லேசா குறுக்க சாய்ப்போமான்னு பாப்போம். இருக்குல்ல? ஆமா, கட்டில தான் படுக்க முடியுது. ஆமா, கீழே படுக்க முடியுதா? முடியலல்ல. இப்பமே இப்படி இருக்க. அந்த காலத்துல சாணிலாம் நல்லா மொழிவி சாணியை கொண்டு மெழுவி கீழே தான் படுத்து தூங்குவாங்களா பாட்டி மாறலாம். ஓலை குடிசையில நல்லா இருந்து சாப்பிட்டு படுத்து தூங்குனாங்க. பல்லு விளையில முடி நிறைக்கல அழகா இருந்தாங்க. ஆமா, இப்ப டை அடிக்க வேண்டிய இருக்கு, பல்லு கட்ட வேண்டிய இருக்கு, என்ன செய்ய? எல்லாம் டூப்ளிகேட் வியாபாரமா தான் இருக்கு. என்ன செய்ய? உலகம் அப்படி மாறி போச்சுல்ல. சரி, ஆமா, சரி, அப்படியாக இருக்க அப்படி இருக்க தார்காவல்லியும் தர்க்கமுடி ராஜமன்னனும் தார்காவல்லி பெண்கொடியும் ஆண்டவனை தான் நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருக்கிறார்கள். ஒரே இடத்துல இருந்தாங்க பாருங்க. என்ன ஆகும்? அவங்க தவ நிலைமை என்னாச்சு? ஒரு பல்லு விளக்காம, சரி, குளிக்காம, ஒரு எண்ணெய் வைக்காம, ஒரு ட்ரெஸ்ஸ மாத்தாம நினைச்சு பாருங்களேன் கொஞ்சம். 12 வருஷம் அப்படியே இருந்தா என்னத்துக்கு ஆகும்? அப்ப வாந்தியே வந்துரும். சரி, அப்படியாக இருக்க எந்த கோலத்தில் இருக்கிறார் தெரியுமா? எப்படியம்மா இருக்கின்றார்கள்? கச்சடித்து மணல் கோவி உச்சி மேல் பள்ளி எல்லாம் வெள்ள சடைகள் கால்மாட்டில் முளைத்த தலைமாட்டில் பூச்சரிய கொண்ட ஈல சில கோருவி கூடு கட்டி முட்டையோட ஆண்டவனை தான் நினைத்து அருந்தவசே செய்துவாரா
வருஷமா ஒரே இடத்துல இருந்ததுனால சரி காற்றடித்து மணல் குவித்து கரையான் புற்றி மேல்படற கரையாமுத்து மேல்படற அவன் தவ இருக்கான்னு சொன்னா சரி அவனை சுத்தி ஃபுல்லா கரையான் கூடு கட்டி போய் இருக்கான். ஓ கரையாமுத்து அப்படி கூடு கட்டி வச்சிருக்கு. ஆமா அந்த அளவுக்கு தவம் இருக்கிறான். அவன் ரோமம் எல்லாம் சடைகள் பண்ணி இருக்கிறதா. யாரு இந்த தக்கராசை மேனி எல்லாம். ஆமா சரி கால் மாட்டுல சொன்னா ஒரு பெரிய மரமே முளைச்சிருக்கான். ஒரு மரம் முளைச்சு மேல வாக்க போகுது. அவன் தலையில கூடு கட்டி சரி குருவி எல்லாம் குஞ்சு பொரிச்சுக்கிட்டு இருக்கான். குருவி எல்லாம் குஞ்சு பொரிச்சு பறந்து போகுது. அப்ப அவன் எப்படி இருந்திருப்பான்னு பாத்துங்களே. ஏன்னா 1 வருஷம்னா 2 வருஷம்னா பரவாயில்ல. சரி 12 வருஷமா ஒரே இடத்துல இருந்து தவம் இருந்தான் பாத்தீங்களா. 12 வருட காலம் ஆடாமல் அசையாமல் உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்தான் பாருங்க. ஆமா ஆமா ஐயா. அப்ப அவனுடைய தவ நிலைமை என்ன ஆகும்? அவன் தவநிலை எப்படி இருக்கு பாத்தீங்களா. இப்படி காற்றடித்து மணல் குவித்து கரையாம்புற்று மேல்படற கரையாமுத்து மேல்படற கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டிலே பழுத்துதிர தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பழுத்துதிர கொண்டையிலே செலகுருவி கூடு கட்டி முட்டையிட ஆமா ஆமா ஐயா. 5 தலை நாக வந்தால் சில அடை காத்து நிக்கி அப்படியே அடகாத்து நிக்கி. சரி அப்படி தர்க்கராஜன் தாரகாவல்லி குழந்தைக்காக தவம் இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். ஆண்டவன் வருவாரா? சரி வருவாரா? அழகு பிள்ளையை தருவாரா? குழந்தை வரத்தை கொடுப்பாரா? ஈஸ்வரன் வருவாரா? ஆமா ஐயா. ஏந்தும் பிள்ளையை தருவாரா? தருவாரா தருவாரா? பகவான் வருவாரா? ஆமா ஐயா. பாலன் வரத்தை தருவாரா? ஆமா ஆமோ. தார்காவனத்திலே நம்மளுக்கு பின்னால ஆமா ஐயா அரசாட்சி செய்வதற்கு இந்த ஆண்டவன் ஒரு குழந்தையை தரமாட்டாரா? நமக்கு ஒரு வாரிசை கொடுக்க மாட்டாரா என்று தர்க்கமுடிராஜனும் தாரகவல்லி பெண்கொடியும் ஆமா ஐயா எத்தனை வருஷம் தவம் இருந்தாங்க? எத்தனை ஆண்டு தவம் இருக்கிறாங்க? 12 வருட காலம் தவம் இருந்தார்கள். 12 வருடமாக பகவானை நோக்கி தவம் இருக்கிறார்கள். சரி அப்படியாக தவம் இருக்க அப்படி தவம் இருக்க ஆதிவள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்னம்மா நடக்கின்றது? ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் படியலாக்க போகும் போது அம்மையான பார்வதியா படியலாக்க போகும் போது பார்வதிய வருவேன் இறையெடுக்க போகும் போது இறையெடுக்க போகும் போது ஈஸ்வரியா மாறேனண்டா சொல்லியலோ ஆண்டவன் தான் சிவபெருமான் அம்பிகையா பார்வதியா படியலக்க போகும்போது பார்வதியோ வரவேண்டா இறையெடுக்க போகும்போது இறையெடுக்க போகும்போது ஈஸ்வரியா வரவேண்டா போகும்போது பார்வதி போகும்போது ஈஸ்வரியா வரவே வேண்டாம். ஆதிவள்ளி கைலாச பருவத்தில் சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் படியளக்க போகும்போது படியளக்க உலக மக்களுக்கெல்லாம் படியளக்க புறப்பட்டு நிற்காரு ஆண்டவன் சிவபெருமான் தான். சரி எறும்பு முதல் யானை வரை 8 லட்சம் கோடி ஜீவ ராசிகளை படைத்துள்ளார். அவர் தான் எல்லா மக்களுக்கும் படியளக்கிறது பரமசிவம். ஆமா எறும்புக்கு படியளக்கிறது யாரு? ஆண்டவன் சிவபெருமான் தான். யானைக்கு படியளக்கிறது யாரு? ஆண்டவன் சிவபெருமான் தான். அப்பேற்பட்ட பகவான் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு தெரியுமா? எப்படி எல்லாம் படியளக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா படியளப்பா? ஆதிவள்ளி கைலாசத்தில் கைலாசத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான் கைலாசத்தில் நாளி நல்ல திரையடுத்தி நாடு எல்லா படியளந்தாளி நல்ல திரையடுத்தி உலக்கு நல்ல திரையடுத்தி உலகம் எல்லாம் படியளந்தாள் திரையடுத்தி
சிவபெருமான் சரி எறும்பு முதல் யானை வரை உள்ள ஆமா 84 லட்சம் கோடி ஜீவ ராசிகளை படைத்துள்ளார். எல்லா உயிரையும் படைத்தார் ஆண்டவன் பரமசிவா. இப்போ உங்களை படைச்சதும் ஆண்டவர் தான். உங்களை படைச்சது யாரு? என்னைய படைச்சதும் ஆண்டவர் தான். என் தம்பி ஒடுக்கார ஐயப்பனை படைச்சது யாரு? அதுவும் ஆண்டவர் தான். ராஜனை படைச்சது ஆண்டவர் தான். ராஜேஷ் ஆண்டவர் தான். எல்லாம் ஆண்டவன் தான் படைச்சார். ஆமா, ஆண்டவன் பகவான் தான் நம்மள படைச்சாரு. அப்ப எறும்ப படைச்சது யாரு? ஆண்டவன் பகவான் தான். யானையை படைச்சது ஆண்டவன் பகவான் தான். ஆனா அந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? என்னையா வித்தியாசம்? இல்ல எல்லாரும் கவனமா கேளுங்க. சரி, எறும்ப படைச்சது பரமசிவா. எறும்பு படைச்சதும் பரமசிவன் தான். யானையை படைச்சது பரமசிவா. அதுவும் அவர் தான். ஆனா எறும்பு உருவத்துல சிறுசு, சின்னதா இருக்கும் எறும்பு. யானை உருவத்துல பெருசு பெருசு. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? எறும்புக்கும் யானைக்கும் என்ன வித்தியாசம்? எறும்பு உருவத்துல சிறுசு, ஆமா. யானை உருவத்துல பெருசு. சரி, என்ன வித்தியாசம் தெரியுமா? என்ன வித்தியாசம்? அதாவது எறும்புக்கு இருக்க உயிர் ஒண்ணுதான், ஒண்ணுதான். யானைக்கு இருக்க உயிரும் ஒண்ணுதான். ஓ, யானைக்கு இருக்க உயிர் ஒண்ணுதான், எறும்புக்கு இருக்க உயிரும் ஒண்ணுதான். இதான் ஆண்டவன் பரமசிவனுடைய படைப்பு. சரிதான். சரி தாத்தா, என்னம்மா? நம்மளெல்லாம் ஆண்டவன் சிவபெருமான் சரி ஒற்றுமையாக இருப்பதற்காக நம்மளை படைத்தார்கள். ஓ, அதுக்கு தான் படைத்தாரு. ஆனா நம்ம அப்படியா இருக்கோம்? ஏன் நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம அவன் குடிய கெடுக்கவா, ஏ அப்பா, இவன் குடிய கெடுக்கவா? மேலோட்டுக்கார 3வது மாடி எடுத்துட்டானே, அவன் வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, ஆமா ஐயா, இவ வீட்டுக்குள்ள என்ன நடக்கு, என்ன நடக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். பூ கட்டி மேல போயிருந்தானே, ஆமா, நமக்கு ஒண்ணு அமைய மாட்டேங்க அப்படின்னு நினைக்காங்க. மனசுல ஒரே குழப்பம். ஆமா, சரி. அப்படியாக இருக்க ஆமா. ஆண்டவன் சிவபெருமானிடம் சரி அம்மை பார்வதியானவள் கேட்கிறார். என் அம்மை பார்வதி என்னமா கேட்கிறார்? அது எப்படி நீங்கள் நாளை தினை எடுத்து நாடி எல்லாம் படி அளக்க முடியும்? எப்படி உலக்கு தனி எடுத்து உலகமெல்லாம் படி அளக்க முடியும்? ஆளாக்கு தினை எடுத்து எப்படி அகிலமெல்லாம் படி அளக்க முடியும்? எப்படி அளக்க முடியும் அப்படி என்று கேட்க, சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். எப்படி சொல்லுகிறார்? அடியே பார்வதி, சுவாமி, என்னை பார்த்தா நீ சந்தேகப்படுத? நான் உங்களை தான் பார்த்து கேட்டேன் சுவாமி. அப்படியா? அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி சொல்கிறாள் தெரியுமா? ஆண்டவன் சிவபெருமா என்னமா சொல்கிறார்? ஒன்னாண்டி இந்த உடையவனும் நான் தாண்டி, ஒன்னாண்டே உடையவனும் நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி, ரெண்டாண்டே ஈஸ்வரனும் நாராண்டே, மூணாண்டி இந்த முக்கண்ணனும் நான் தாண்டி, மூணாண்டே முக்கண்ணரும் நான் தாண்டி, நாலாண்டி 4 வேதங்களும் நான் தாண்டி, பஞ்சவர்ணமும் நான் தாண்டி, பஞ்சவர்ணமும் நான் தாண்டி, ஐந்து பஞ்சபூதமும் நான் தாண்டி. ஆமா ஆமா, அருணல்ல ஆராண்டி அந்த ஆண்டவனும் நான் தாண்டி, ஆண்டவனும் நான் தாண்டி, ஆராண்டி சோனாண்டி பார்வதி நான் தாண்டி. ஆமான்னு சொல்லி ஏழுண்டல்ல போடு போடு, ஏழுண்டல்ல ஏழாண்டி இந்த ஈரேழு உலகமெல்லாம் நான் தாண்டி, ஈரேழு உலகமெல்லாம் நான் தாண்டி, ஆமாண்டி ஆமாண்டி போடு. எட்டு நல்ல ஆமா ஆமா, எட்டு நல்ல எட்டாண்டி எட்டு திசையிலும் நான் தாண்டி, எட்டு திசையிலும் நான் தாண்டி, நல்ல எட்டாண்டி ஆமாண்டி திசைகளுமே நான் தாண்டி, 8 திசைகளுமே நான் தாண்டி. ஒன்பது நல்ல ஆமா ஆமா, 9 நல்ல 9 நல்ல 9 ஆண்டி அந்த நவக்கிரகங்களும் நான் தாண்டி, நவக்கிரகங்களும் நான் தாண்டி, அது 9 ஆண்டி ஆமாண்டி நான் தாண்டி, உடையவனோ நான் தாண்டி,
சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறார். என்னம்மா சொல்கிறார்? அடியே பார்வதி, என்ன? நான் தும்பிலையும் இருப்பேன் துரும்பிலையும் இருப்பேன், நான் எங்கும் இருப்பேன் ஏகாந்தமா இருப்பேன். ஆமா சரி. ஒன்னாண்டி இந்த உடையவனும் நான் தாண்டி, இந்த உடையவனும் நான் தாண்டி, ரெண்டாண்டி இந்த ஈஸ்வரனும் நான் தாண்டி, ஈஸ்வரன் நான் தாண்டி, மூணாண்டி இந்த முக்கணனும் நான் தாண்டி, இந்த முக்கணனும் நான் தாண்டி, அப்படி என்று சொல்லி ஏ அப்பா. ஆமா சரி. ஆண்டவன் சிவபெருமானும் என்னம்மா அம்மை பார்வதியானாலும் படியளக்க கிளம்பினார்கள். அப்படியே மக்களுக்கெல்லாம் படியளக்க வருகிறார்கள். ஆதி கைலாச மலையில இருந்து ஆண்டவனாகப்பட்ட பகவான் என் ஆண்டவன் பரமசிவா. ஏ பார்வதி, சரி. இப்படி பேசிக்கிட்டே இருந்தோம்னா உலக மக்கள்லாம் பசியா இருப்பாங்க. ஆமா, எல்லா மக்களும் பட்டினியா இருப்பாங்களே. உலக மக்களுக்கெல்லாம் படியளக்க வேணுமா வேண்டாமா? கட்டாயம் எல்லா உயிருக்கும் படி அளக்கணும். அதனால ஆளுக்கு திணையெடுத்து ஆண்டவன் கையில கொடு. உடனே குடம்மா உலக்கு திணையெடுத்து உடையவர் பகவான் கையிலே கொடு, என் கையிலே கொடுப்பாயம்மா என்று ஆண்டவன் கேட்டார். ஓ, ஆண்டவன் பரமசிவன் கேட்டார். உடனே ஆதிபரா சக்தி பார்த்தா. இந்த இருக்காலே கிழக்கு முகமா நம்ம ஊர் ஆவடையார் ஆதிபரா சக்தி பார்த்தார். இந்த சக்தி பார்த்தா. இந்த இருக்க சக்தி என்ன நினைக்கிறா? ஏ ஆண்டவா, ஏ ஆண்டவா பகவானே, நீங்க நாளை திணையெடுத்து நாடெல்லாம் உலகமெல்லாம் படியளக்க அழைக்கன்னு சொல்றீங்க. ஆமா, படியளக்கேன்னு போறீங்க வாரீங்க. பார்வதி, எனக்கு மனசுல ஒரு ஆசை இருக்கு. பார்வதி, உனக்கு அப்படி மனசுல என்னமா ஆசை இருக்கு? உலக மக்களுக்கெல்லாம் நீங்க படியளக்க போகும்போது என்ன பார்வதி, நீங்க இன்று படியளக்கின்ற இடத்திற்கு என்னம்மா ஆதி பராசக்தி என்னையும் நீங்க அழைச்சிட்டு போகணும் அப்பா அப்படின்னு சொல்லி. சரி. யார்கிட்ட சொல்ற? பார்வதி பகவானிடத்திலே எடுத்து சொல்கிறார். ஆண்டவன் சிவபெருமானிடம் சரி அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். அப்படியே எடுத்து சொல்கிறார். ஆண்டவா பகவானே, என்னம்மா, நீங்கள் படியளக்கும் போகும்போது கண்டிப்பா நான் வருவேன். நான் உங்க கூட வருவேன்னு சொன்னா பார்வதி. நீங்க இறையெடுக்க போகும்போது ஈஸ்வரியா நான் கண்டிப்பா வருவேன். நான் கட்டாயம் நாளை காலையில உங்க கூட நான் கட்டாயம் வருவேன் அப்படி என்று சொல்ல. சரி. உடனே ஆண்டவர் சிவபெருமான் பார்த்தார். என் படியளக்கும் பரமசிவம் பார்த்தார். அடியே பார்வதி, சுவாமி, உன்னைய கூட்டு போனேன்னு வச்சுக்கோ, என்னங்க, நான் நிம்மதியா படியளக்க முடியாதடி. சுவாமி, படியளக்கும் போது நீங்க ஒரு வாரமா அளந்துட்டு போங்க, நான் ஒரு வாரமா வரேன். அடியே பார்வதி, என்ன சுவாமி, உன்னைய கூட்டு போனேன்னு வச்சுக்க, சரி, நான் பூலோகத்தில் மக்களை எல்லாம் ஒவ்வொரு விதமாக படைத்திருப்பேன். அப்படி என்றா யாரை எப்படி படைச்சிருப்பீங்க? ஒருத்தனை சரி நல்ல பணக்காரனா படைச்சிருப்பேன். சரி. அடுத்து ஒருத்தனை ஏழையா படைச்சிருப்பேன். ஓ, ஏழையா படைச்சிருப்பேன். ஒருத்தனை மூக்கு இல்லாம படைச்சிருப்பேன். ஒருத்தனை மூக்கோட படைச்சிருப்பேன். சரி. நீ வந்தேன்னு வச்சுக்கோய, ஆமா, வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏற்கனவே வாய் மணிப்பாசி வாய் இருக்காது. அது ஏன் அப்படி இருக்கு? இது ஏன் இப்படி இருக்கு? இவங்க ஏன் இப்படி இருக்காங்க? ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி ஆமையா, நீ கேட்டு என்னை புழு புழுன்னு அரிச்சிருவ. அதனால என் படியளப்புக்கு இடைஞ்சலா இருக்கும் அப்படி என்று சொல்ல. சரி. உடனே ஆண்டவன் சிவபெருமானிடம் ஆமா அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். என் பார்வதி என்னம்மா சொல்கிறார்? ஆண்டவா பகவானே, என்ன, நீங்கள் படியளக்கும் போகும்போது சரி என்னை கூட்டு போங்கன்னு சொன்னா ஆமா நான் எதுவுமே பேச மாட்டேன். நான் வாய் திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன் சுவாமி. நீங்க இறையெடுக்க போன்னு சொன்னா ஆமையா, நான் எதுவுமே பேச மாட்டேன் பகவானே. வாய் திறந்து பேச மாட்டேன் சுவாமி. உங்களோட நான் அமைதியா வந்துட்டு அமைதியா வந்துருவேன். கட்டாயம் நான் திரும்பி வந்துருவேன். தாத்தா, என்ன, ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி? இந்த பெண்கள் சொல்லுத வார்த்தையை இந்த ஒண்ணு மட்டும் நம்ப கூடாது தாத்தா. ஏன் நம்ப கூடாது? இப்போ சரி, ஒரு தீபாவளி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். தீபாவளி தான் வந்துட்டு போயிட்டேன். தீபாவளி வந்துட்டா பொங்கல் வச்சுக்கிடுவோமே. சரி, அடுத்தால பொங்கல் வருது. பொங்கல் வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி. வீட்டுல இருந்து வீட்டுக்கார்ட்ட சொல்லுவாங்க, எப்படி? ஏத்தா நான் 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட சேலை எடுக்க மாட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம், நான் எடுக்கவே மாட்டேன் தான். ஆமாம்மா, நீங்க 1000 ரூபாய் மட்டும் கொண்டுகிட்டு வாங்க. சரி. நான் 1000 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்துட்டு நேர பேசாம வந்துருவேன். உடனே திரும்பி வந்துருவேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. போகும்போது இந்த மனுஷன் என்ன செய்வான்? என்ன செய்வா? நம்ம பொண்டாட்டி தெய்வமாக்கா சொல்லிருக்கா நினைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போயிருவாரு கடைக்கு. 1100 பையில வச்சிருப்பாரு. ஆமா. சரி. ஏன்னா 100 ரூபாய் காப்பி கீப்பி குடிக்கணும்ல. ஆமா. அப்படின்ட்டு 1100 ரூபாய் வச்சுக்கிட்டு போவாரு. சரி. இந்த அம்மா என்ன தெரியுமா செய்யும்? என்னாச்சு? 500 கிட்டையும் போவாது, 1000 கிட்டையும் போவாது. எங்க போவோம்? ஸ்ட்ரைட்டா 2000. ஏப்பா நேரா 2000க்கு போறா? நேரா 2000 ரூபாய் தான். அங்க போய் நின்னுக்கிட்டு அந்த பச்சை புடவை எடுத்து போடுங்க, அதை எடுத்து போடுங்க, இந்த சிவப்பு சேலை எடுத்து போடுங்க, அந்த எல்லோ. ஆனா சரி, இந்த அம்மா வீட்ல இருந்து சொல்லிட்டு போறது என்ன விஷயம்? 1000 ரூபாய்க்கு மேல ஒரு காசுக்கு எடுக்க மாட்டேன்பா. ஒரு காசு நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னுச்சு. சரி. ஆனா என்ன இந்த அம்மா என்ன செய்து? என்னது? 2000 ரூபாய் போட எடுத்து போடுங்க. ஆமா. 1000 ரூபாய்க்கு கீழே வர மாட்டேங்குது இந்த அம்மா. 2000 மேல நிப்பாங்க. 2000, 2500, 3000 தான் போதே தவிர. ஆமா. அதுக்குதான் தாத்தா எங்க அப்பா ஒண்ணு செய்வாரு தாத்தா. எப்படிமா?
நாங்க வீட்ல 3 பொட்ட பிள்ளைங்க. சரி. எங்க அம்மாவோட சேர்த்து நாங்க 4 பேரு. மொத்தம் 4 பேரு. எங்க அப்பா மொத்தத்துக்கே சரி 3000 ரூபாயை கொடுத்துட்டு 4 பேருக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. வரும்போது மிச்சம் இருந்தா கொண்டாங்க, 100 ரூபா இருந்தா செலவுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்போ உள்ள காலத்துல எடுக்க முடியுமா சொல்லுங்க? இல்லாம நான் தான் உங்க கூட வந்தா என்னைய ஜவுளி கடையில அட வச்சிருக்கீங்கள. இதுக்கு தான் எங்க அப்பா இந்நாள் வரை நாங்க பிறந்ததுல இருந்து இத்தனை வருஷம் ஆயிருக்கு. சரி. ஒரு நாள் கூட எங்க கூட கடைக்கு வந்தது கிடையாது. வேண்டவே வேண்டாம். ஏன்னா குணம் தெரிஞ்சுட்டோம் என்னமோ தெரியல. ஏமா 3000 ரூபாய் கொடுத்துட்டு ஜூட் எஸ்கேப் ஆயிருவாரு. கையில இருந்த மோதிரத்தை காணாம போயிட்டா. இப்போ என்ன தை பொங்கலுக்கு எடுக்க வேணா அந்த மோதிரத்தை கொண்டு வச்சுக்கிடுங்க. இந்த மோதிரத்தை கொண்டு வச்சோம்னா கடைக்காரனே ஓட விரட்டி விடுவான். சரி. ஆமா. அப்படியாக இருக்க பெண்கள் வந்து வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்லுறது ஒண்ணா இருக்கும். சரி. நாங்க போய் அங்க செய்தது ஒண்ணா இருக்கும். சரிதான். இப்போ உண்மையை நினைச்சு பாருங்க. என்ன 3000 ரூபாய்க்கு சரி எங்களுக்கு எத்தனை ரகையான சேலைலாம் இருக்கு. உங்களுக்கு அப்படி எத்தனை ரகமான சேலை தான் இருக்கு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன். சரி. கிறக்க மட்டும் கீழே விழுந்துருவீங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு காஞ்சி பட்டு இருக்கு, காஞ்சி பட்டு, சில்க் பட்டு இருக்கு, சில்க் பட்டு, சாஃப்ட் சில்க் இருக்கு, சரி, லெகின்ஸ் இருக்கு, சரி, டாப் இருக்கு, ஷால் இருக்கு, சரி, காஞ்சிபுரம் பட்டு இருக்கு, சரி, பூனா சேலை இருக்கு. சொன்ன போதும்பா, உங்களுக்கு மயக்கம் வந்துரும்பா. ஓ அவ்வளவுதானே இருக்கு. ஏன்னா நீங்க வேற 3 பொட்ட பிள்ளைய பத்தி வச்சிருக்கீங்களா? ஓஹோ. நான் சொன்னேன்னு வச்சா சரி நீங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்கன்னா என்னால பார்க்க முடியாது. எங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுங்களேன் பாப்போம். சாரம் இருக்கு, சரி, வேட்டி இருக்கு, சரி, கட்டிக்கோ ஒட்டிக்கோ அப்படியா அப்படிலாம் இருக்கு, ஜிப்பா இருக்கு. ஆமா. இப்படி எத்தனைலாம் இருக்கு எங்களுக்கு. டி ஷர்ட் இருக்கு, பனியம் இருக்கு. இவ்வளவுதான் விஷயம். சரி. ஒரு சட்டை வேட்டி, ஒரு நாரண வேட்டி. ஓஹோ. இவ்வளவுதான் இருக்கு. சரி. ஆனா எங்களுக்கு அப்படி அல்லவா, ஏகப்பட்டது இருக்கு. இருக்கு இருக்கு. அப்படியாக இருக்க அப்படி இருக்க ஆண்டவன் சிவபெருமானிடம் சரி அம்மை பார்வதியானவள் சொல்கிறாள். என்னமா சொல்கிறாள்? நீங்கள் படியிழக்க போகும்போது கட்டாயமாக நான் வருவேன். நான் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேச மாட்டேன். எந்த வார்த்தையும் நான் திறந்து பேச மாட்டேன் பகவானே. சரி. உங்களோட போயிட்டு நான் அமைதியா வருவேன். அப்படி என்று பார்வதி எடுத்து சொன்னாள். ஆமா. சரி. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் பார்வதா தேவியும் படியிழக்க போகும்போது அம்மை பார்வதியானவள் எப்படி எடுத்து கொடுக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா கொடுக்கிறாள்? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவனின் இடமதியில அம்பிகையோ பார்வதியா நாளி நல்ல திரையெடுத்து அதன் தன்னை கை கொடுத்தார் உனக்கு நல்ல திரையெடுத்து என் கையில் தான் கொடுத்தார் ஆளாக்கு திரையெடுத்து ஆண்டவன் கையில் சரி பூலோகத்தில் படைக்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் சரி எப்போதுமே ஆண்டவன் சிவபெருமான் படியிழக்க போறாருன்னு சொன்னா என்னாச்சு? அம்மை பார்வதியானவள் சரி நாளை தினையெடுத்து நாதன் கையில் கொடுப்பாளா. ஓ அப்படியே நாதன் கையில கொடுப்பா. உலக்கு தினையெடுத்து உடையவன் கையில் கொடுப்பாளா. அடே பார்வதி கையில கொடுப்பா. ஆமா. சரி. அந்த காலத்துல அப்படி புருஷனை தாங்குன்னு தாங்கி இருக்காங்க. அந்த காலத்துல தாங்குன்னு தாங்கி இருக்காங்க. இந்த காலத்துல மிதிக்காங்க. இப்பமே நான் வில்ல அடிச்சுட்டு வீட்டுக்கு போனா உங்க அம்மா என்ன தாங்கவா தெரியுமா? தெரியுங்களா? எனக்கு தெரியாமையா இருக்கும். இங்க இருந்து வில்ல அடிச்சுட்டு வீட்டுக்கு போன உடனே பேக்க கூட கிள வைக்க விடமுடா. பேக்க கையில வாங்கிடுவா. ஏன்னா துட்டு அதுல தானே இருக்கு. உடனே காப்பி போட்டு தருவா. சரி. முகத்தை துடைச்சு விடுவா. கால அமைக்க விடணுமா ஐயா? கை வலிக்க ஐயா? சாப்பாடு பொங்கட்டுமா ஐயா? வெண்ணி வைக்கட்டுமா ஐயா? ஐயா என்னையா கூட்டு வைக்கணும், என்னையா குழம்பு வைக்கணும் மரியாதையா அப்படின்னு உங்க அம்மா என்ன தாங்குன்னு தாங்கவா தெரியுமா? சரி. இதெல்லாம் விடிஞ்சு பார்த்தா கனவு. விடிஞ்சு பார்த்தோம்னா கனவா தெரியும். கனவுல நினைச்சுக்கிட்டு இருக்காவே எங்க அப்பா. அப்ப உண்மையிலே நடக்கலையே அப்படி வீட்டுல? உண்மையிலே நடந்துச்சுன்னு சொன்னா மழை கீழ இருந்து மேலாக்க பெய்யும். ஆமா. பாத்தீங்களா? அப்படியே இருந்தாலும் அப்படி இருக்க வீடு சில வீடு இருக்கு. எல்லாரும் சொல்ல முடியாது. ஆமா. சரி. இருக்க பெண்கள் இருக்கதானே செய்தாங்க. ஆமா. அது எப்படி தெரியுமா தத்தா? எப்படிமா? நீங்க ஒரு 10,000 ரூபாய் கொண்டுட்டு பாட்டிய பார்க்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரி. ஒரு 3 நாளைக்கு உங்களுக்கு தட்ட புட்டெல்லாம் இருக்கும் தத்தா. வட பாயாசம் சாப்பாடு. ஏ அப்பா. சரி. ஏத்தா அது வேணுமா? உங்களுக்கு இது வேணுமா? ஐயா. ஏ சாப்பிடுங்க. ஏ குளிக்கீங்களா? உங்களுக்கு அது
அது வேணுமா இது வேணுமா அவ்வளவு மரியாதை. நான் ஆடு அடிச்சு குழம்பு வைக்கட்டா கோல் அடிச்சு குழம்பு வைக்கட்டா கரெக்ட். அது எதுக்கு தத்தா? எதுக்கு? அந்த 10,000 ரூபாய் காலியாவ தண்டிக்கும். அதோட பிற பீஸ் ஆயிரும். 10,000 ரூபாய் காலியாச்சுன்னு சொல்லுங்க. பிறகு நீ தின்னுட்டியா திங்கலியா பொங்கி வச்சிருக்கேன். மாப்பிள்ள பீஸ் போல பல்ப்பு வேணா தின்னுட்டு போ, இல்லன்னு சொன்னா சுவாரு மிச்சம் கரெக்ட் அப்படின்னு பேசுவாங்க. சரி, அப்படியாக இருக்க ஆண்டவன் சிவபெருமான் படைத்த உயிர்களுக்கெல்லாம் சரி படியளக்க வரும்பொழுது அம்மை பார்வதியானவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? பார்வதி என்னமா நினைக்கிறாள்? ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான் கிளம்பும் போது சிவபெருமான் மந்திரத்தை பார்வதியால் காதில் கேட்டாரோட மந்திரத்தை ஆதிசக்தி காதில் கேட்டார். அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாரு சொல்வாங்க? சிவபெருமானும் அம்மை பார்வதியாலும் ஆதிவள்ளி கைலையை விட்டு புலம்புகிறார்கள். ஆதி கைலாச மலையை விட்டு பகவானும் பார்வதியும் படியளக்க புறப்பட்டார்கள். ஆமா, ஒரு வீட்டுக்காரர் வெளியில போறாருன்னா வீட்டுக்காரமா சிரிச்ச முகமா சந்தோஷமா வழி அனுப்பணும். அப்பதான் போன காரியம் வெற்றியா இருக்கும். ஒரு வீட்டை விட்டு கணவன் மனைவியை வெளியில கிளம்புதாங்கன்னு சொன்னா என்னையா வீட்டுக்காரர் முன்னால நடக்கணுமா வீட்டுக்கார அம்மா முன்னால நடக்கணுமா? வீட்டுக்காரரு அம்மா தான் முன்னால நடக்கணும். மனைவிய முன்ன விட்டு மாப்பிள்ளை பின்ன நடப்பாங்க. அப்படிதான் நடப்பாங்க. எதுக்கு அப்படி நடப்பாங்க? எதுக்காக ஐயா நீங்க தான் சொல்லணும். வீட்டுக்காரர் முன்னால நடந்து வீட்டுக்கார அம்மா பின்னால நடந்தா சரி, வீட்டுக்காரர் முன்னால நடக்கும்போது அவர் கால் தடம் இருக்கு பத்தியலா? ஆமா, அதுல வீட்டுக்கார அம்மா மிதிச்சா மாப்பிள்ளைக்கு மரியாதை குறைஞ்சிருமா? மாப்பிள்ளைக்கு ஒரு மரியாதை குறைஞ்சு ஆயிருமா? வீட்டுக்காரர் கால் தடத்துல மிதிச்சாலே மரியாதை குறைஞ்சிரும்னு அந்த காலத்துல நினைச்சாங்க. அந்த காலத்துல 1901 வருஷத்துல. ஆனா இப்ப வீட்டுக்காரருக்கே மிதி விழுது. மிதிக்கு சேர்த்தாலே சரியா வருவாரு. என்ன செய்ய அந்த லட்சணமா இருக்காங்கல்ல சொல்லுங்க. ஆமா, ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டு ஒரு 500 ரூபாயை கொடுத்து ஒரு சுவாறு கறியை பொங்க சொன்னா தெரியாது. அவன் 500 ரூபாயை சம்பளத்தை வாங்கிட்டு 400 ரூபாய்க்கு குடிச்சிட்டு 100 ரூபாய் கொண்டு வந்து போட்டா அப்புறம் என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? அம்மா பேசத்தானே செய்வாங்க. பேசத்தானே செய்யும். இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படும் அது உங்களுக்கு தெரியுமா? அப்படி சொல்லுங்க. தெரியாதுல? சரிதான். ஆமா, சரி. அப்படியாக இருக்க ஆதிவள்ளி கைலை விட்டு சரி ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியாலும் பார்வதா தேவியும் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லாம் படியளக்க வேண்டுமென்று நாளை தினையெடுத்து நாடு எல்லாம் படியளக்க வருகிறார். உலக்கு தினையெடுத்து உலகம் எல்லாம் படியளக்க வருகிறார். ஆளாக்கு தினையெடுத்து அகிலம் எல்லாம் படியளக்க வருகிறார்கள். அப்படி படியளக்க வரும் பொழுது ரிஷப வாகனத்தில் படியளக்க வருகின்ற போது ஆமா சரி உடனே அம்மை பார்வதியானவள் சரி ஆண்டவ பகவானே என்ன அமர்ந்திருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே உங்கள் மந்திரத்தை யாரோ ஒலித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அங்க பாருங்க ஆலமரத்தை பாருங்க. ஆமா, ஆலமரத்துல ஒரு அதிசயம் நடக்கா. ஆமா, என்ன பண்றான்? அப்படியாக சொல்ல சரி ஆலமர தன்னதிலை அழகு பின்னான் உன்னி கொப்பில் இருந்து கொண்டு கொப்ப வெட்டுறானே ஆத்தாலே பார்வதியா கௌசுடானே யாது சொல்வான் ஆண்டவனே பகவானே அந்த நல்ல சிறுவனே அப்பாச்ச வியானுமே ஆண்டவீன சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரோ யாரு சொல்வான் சிவபெருமானும் அம்மை பார்வதியானவளும் சரி பூலோகத்தில் படியளக்க வரும் பொழுது அப்படியே 2 பேரும் பகவான் பார்வதி வந்து கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய ஆலமரம் தத்தா
என்னம்மா ஆலமரத்துல என்ன? அந்த ஆலமரத்து அடியில சரி ஒரு 10 வயசுடைய சின்ன பிள்ளை, ஒரு சின்னஞ்சிறு அறியாத பாலகன், ஒரு அழகான ஆண் குழந்தை தத்தா. ஏப்பா ஆம்பளை பிள்ளை. ஆமா. சரி அவன் முனிக்கொப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுறானா. எப்படி 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 எப்படி? முனிக்கொப்பில் இருந்து கொண்டு சரி அடிக்கோப்பை வெட்டுறானா. எல்லாரும் அடிக்கப்புல இருந்தா முனிக்கொப்பை வெட்டுவாங்க. இந்த சின்னஞ்சிறு பையன் முனிக்கப்புல இருந்து அடிக்கொப்பை வெட்டுறான். முனிக்கொப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுனா என்னத்துக்கு ஆகும்? சீக்கிரம் மரம் சாஞ்சி கிளவளோ. மரமா தாத்தா சாஞ்சு விழும். ஆமா அப்படியா? வேற பாப்பா கொஞ்சம் பொறுத்து பாப்பா. தாத்தா என்னம்மா? அந்த சின்ன சிறு பாலகன் சரி ஆடு மாடுகளுக்காக ஆமா முனிக்கொப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை வெட்டுகிறார். அப்படியே அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆமா. சரி உடனே அந்த சின்ன சிறு பாலகன் என்னம்மா முனிக்கொப்பில் இருந்து கொண்டு அடிக்கோப்பை விற்றை பார்த்த உடனே அப்படியே வெட்டுதே பார்த்தார். அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். பார்வதி மனசு கேட்கல, என்ன சொல்றா? ஆனா சொல்லும் போது அவ எப்படி சொல்லி கிளம்புனா? எப்படி சொல்லுகிறாள்? ஆண்டவ பகவானே, என்னம்மா நான் எந்த வார்த்தையுமே பேச மாட்டேன். உங்க கூட வரும்போது வாய் திறந்து உங்க கூட வாயை பொத்திக்கிட்டே வருவேன், பொத்திக்கிட்டே வந்துருவேன் பகவானே, அப்படித்தான் சொல்லி வந்துகிட்டு இருந்தா அப்படின்ட்டு சொன்னா. சரி உடனே பார்த்தார் பகவான். என்னாச்சு? பார்வதி சுவாமி இதுக்குத்தான் சொன்னேன் நீ வராதன்ட்டு. சுவாமி இருந்தாலும் மனசு கேட்கல சுவாமி. என்னைய படியளக்க விடுதியாட்டி. பாருங்க என்ன யாரு பத்த பிள்ளையோ எனக்கு மனசு பரிதாபமா இருக்கிறது. அந்த பிள்ளையை காப்பாத்துங்க சுவாமி, காப்பாத்துங்க சுவாமி. பார்வதி சுவாமி அவனுக்கு விதி முடியணும்னு இருந்தா முடியத்தான் செய்யும் சுவாமி. விதியை மதியால் வெல்லலாம், நீங்க நினைச்சா மாத்தலாம். பிள்ளையை காப்பாத்துங்க சுவாமி. அப்படியா? உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அடியே பார்வதி, எப்படி? அவன் மேலிருந்து கீழே விழும் பொழுது, மேலிருந்து கீழே விழும்போது அப்பா என்று சொன்னால் சரி ஆண்டவன் சிவபெருமான் போய் காப்பாத்துகிறேன், நான் போய் பிள்ளையை கை கொடுத்து காப்பாத்துறேன். அவன் மேலிருந்து கீழே விழும் பொழுது அம்மா என்று சொல்லி விழுந்தால் ஆதி சக்தியானவள் போய் காப்பாத்து அப்படி என்று சொன்னார். இரண்டு பேரும் பேசி ஒப்பந்தம் செய்தார்கள். ஆமா. சரி என்ன நடந்துச்சு தெரியுமா தத்தா? என்ன நடக்க போகுது? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிய? வித்தியாசமா எண்ணி பாருங்க என்ன நடந்திருக்கும். ஓ சின்னஞ்சிறு பாலகனானவன் சரி ஆலமரத்தில இருந்து வெட்டும் போது ஆண்டவன் சிவபெருமான் சொன்னார். பார்வதி என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? அந்த சிறுவனை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னா. சரி அவன் வாயில இருந்து என்ன வருதோ வார்த்தை, அது வாயில என்ன வார்த்தை வருதோ அதுக்கு தக்கன உயிர் கிடைக்கும், அதுக்கு தக்கபடி சரி நடக்கும். ஆமா ஆமா. அம்மானு சொல்லி கீழே விழுந்தா, அம்மானு சொல்லி விழுந்தா ஆதி பராசக்தி நீ காப்பாத்து, நான் போய் பிள்ளையை காப்பாத்துறேன் சுவாமி. அப்பான்னு சொல்லி விழுந்தா சரி ஆண்டவன் சிவபெருமான் நான் காப்பாத்துறேன், நான் போய் பிள்ளையை காப்பாத்துறேன் என்பதாக சொல்லி ஆமா ஆமோ ஆண்டவனாகப்பட்ட பகவான் சொல்லும் போது ஆமா ஐயா என் அம்மையான ஆதி பராசக்தி பார்வதி ஆண்டவன் சிவபெருமானுடைய வார்த்தை கேட்டு அங்கே இரண்டு பேரும் ஆலமரத்து அடியில அந்த பகவானும் பார்வதியும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆலமரத்திலே இருந்து சின்னஞ்சிறு பாலகனானவன் கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அப்படி கொப்பை வெட்டி கொண்டிருக்கும் போது அவன் கீழே விழும்போது எப்படி விழுந்தான் தெரியுமா? அம்மானு சொல்லி விழுந்தானா? அப்படி சொல்லாம செத்தேன் என்று கீழே விழுந்தான், மாண்டு மடிந்தான். வாய் பைய பொத்துன்னு விழுந்தான், பொட்லு பிறகு தைக்க வேண்டாம். உடனே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். பார்வதி இதத்தான் சொன்னேன் சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கேடுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்திலே சொல்லி வச்சிருக்கா. அப்போ நல்லது பேசுவதும் கெட்டது பேசுவதும் நம்ம வாயில தான் இருக்கா. ஒரு மனுஷனுக்கு வாழ்வு தாழ்வு நம்ம வாயில தான் இருக்கு, வாயில தான் வினை இருக்குன்னு சொல்லுவாங்க. வாழ்வதும் வாயால தான், இந்த தாழ்வதும் வாயால தான். ஆமா, அதான் பெரிய ஆளுக்க சொல்லுவாங்க. சரி, பல்லாக்கு ஏறுவது இந்த வாய் தான், இந்த வாய் தான். பல்லு உடப்படுறது இந்த வாய் தான், பல்ல உடக்கி உடப்படுறது இந்த வாய் தான். அப்ப நல்லதே பேச வேண்டும், நல்லதே பேச வேண்டும். மாமியார்ட்ட நல்லதே பேசினா என் மருமக தங்க மருமகான்னு சொல்லுவாங்க. ஆமா ஐயா. மாமியார்ட்ட யாருக்கு மாற பேசினா என்ன நடக்கும்? இந்த வாயாடி பேய உள்ளே பிடிச்சு கட்டிக்கிட்டு வந்துட்டோமே அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. ஆமா, நல்லதே பேசினா நல்லதே நடக்கும். இவன் அம்மானு சொல்லல, அப்பான்னு சொல்லல, செத்தேன்னு விழுந்தா மாண்டு மடிந்தான். அம்மானு சொல்லியிருந்தா ஆதிபரா சக்தி போய் பிள்ளையை காப்பாத்தி இருப்பா. அப்பான்னு சொல்லியிருந்தா ஆண்டவன் சிவபெருமான் காப்பாத்தி இருப்பாரு. அவன் வாயாலே கெட்டு போயிட்டானே. உடனே ஆண்டவன் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்து, குழந்தைக்கு மோட்சத்தை கொடுத்து, பார்வதி ஆமா இனிமே நாம படியளக்க போவோம், எல்லா உயிருக்கும் படியளக்க போவோம் அம்மா என்பதாக சொல்லி ஆமா அம்மா ஆண்டவன் பகவானும் அம்பிகை பராசக்தி பார்வதியும் அந்த பார்வதியும் உலக மக்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று, எல்லா உயிருக்கும் படியளக்க வேண்டுமே என்று அவர்கள் எங்கே வருகின்றார்கள் தெரியுமா? எங்கய்யா வருகிறார்? அந்த இடத்தை கடந்து, ஆமா அம்மா, அந்த இடம் தான் கடந்து
கடந்தே ஐயா பகவானும் பார்வதியும் பாரில் உள்ள மக்களுக்கு படியளக்க வேணும் என்று உலக நல்ல மக்களுக்கு உணவளிக்க வேணும் என்று அந்த பகவானோடு பார்வதியும் அவர்கள் எங்கே எங்கே வாராரான காடு பல வனம் கடந்தே அந்த கரை கண்டர் சிவபெருமா ஏ கண்ணன் தங்க பார்வதியும் அந்த பாரில் உள்ள மக்களுக்கு ஐயா படியளக்க வேணும் என்று வாராரே வாராரே அந்த இமயமலை சாரதியில தியாகி வாரார் 2 பேரும் அந்த பகவானோடு பார்வதியும் ஆண்டவன் பகவானும் அம்பிகை பராசக்தி பார்வதியும் பாரில் உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான் படியளக்க வேண்டும் என்று எல்லா உயிருக்கும் இறையளக்க வேண்டுமே என்று ரிஷப வாகனத்திலே எங்க வருகின்றார்கள் எங்க வருகிறார்கள் பூலோகத்தில் உள்ள மக்களுக்கு சரி படியளப்பதற்காக வருகிறார்கள் படியளக்க வேண்டும் என்று வருகின்றார்கள் அப்படி படியளக்கும் பொழுது வரும்போது ஆண்டவன் சிவபெருமானுடைய மந்திரத்தை சரி ஆதி சக்தியானவள் காதில் கேட்டாள் ஓ சரி இமயமலை சாரலிலே ஈசனுடைய மந்திரத்தை காதலை கேட்டா ஆமா சரி ஆண்டவன் சிவபெருமானோட மந்திரம் என்னது ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக என்பது ஈசன் இறைவனுடைய மந்திரம் ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆமா ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறாள் என்ன சொல்கிறான் உங்களை நினைத்து யாரோ தவம் இருக்கிறார்கள் சரி அப்படி என்று சொல்ல உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி என்ன விதமாக சொல்கிறார்கள் தெரியுமா என்ன விதமாக சொல்கின்றார் தருகா வனமதியில மூடி ராஜா தருகா வள்ளி பெண் கோடி குழந்தை செல்வம் வேணும் பகவானை தானினை பாரதாவ செய்து சேர்ந்து பிள்ளை வேணும் ஈசனையும் தானினை இருந்து தாவ செய்து என்பதாக சொல்லி அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிசக்தி யாது சொல்வான் அந்த வார்த்தை கோவில் கேட்டு அந்த வார்த்தை கோவில் கேட்டு ஆதிசக்தி எது சொல்வாள் உடனே சரி ஆண்டவன் சிவபெருமான் ஆமா அம்மை பார்வதியாரிடம் சொல்கிறார் என்னமா அம்மை சொல்கிறார் பார்வதியே என்ன இப்ப முன்ன என்ன டீ சொல்லிக்கிட்டு வந்த வரும்போது என்ன சொன்னேன் நான் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் ஆமா நான் வாய முடிட்டு சும்மா வருவேன்னு சொன்னேன் அது கைலாசத்துல வச்சு அப்படித்தான் எல்லாம் சொல்லுவாங்க சரி அதே மாதிரி நானும் சொன்னேங்க அப்படியா ஆமா ஆனா நீ இப்ப என்ன பாடுபடுத்துதட்டி இங்க பாருங்க என் மனசு கேட்கல சரி யாரு பத்தே பிள்ளையோ காப்பாத்துங்கன்னு சொன்னேன் சரி அவன் விதியால போய் சேர்ந்துட்டான் சரி பிள்ளைக்கு மோட்சத்தை கொடுத்துருங்க சுவாமி சரி 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 மோட்சத்தை கொடுங்கன்னா ஆண்டவன் சிவபெருமான் இடத்திலே ஆதிபரா சக்தி சொன்னான் என் ஆதிபராசக்தி அம்மா அழகாக எடுத்துரைத்தார் இந்த இடத்திலே உங்களை நினைத்து தவம் இருக்கின்ற பக்தன் யாரு 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 உடனே சிவபெருமான் சொன்னா சரி ஏ பார்வதி ஓம் நமச்சிவாய மந்திரம் கேட்குது யாருன்னு கேட்டா தார்க வனத்தை ஆண்டு வரக்கூடிய தர்க்கராஜன தார்கவல்லையும் ஆமாம்மா என்னை நினைத்து 12 வருட காலம் குழந்தைக்காக தவம் இருக்கின்றார்கள் சரி 12 வருஷம் தவம் இருக்காங்களே எதற்காக தவம் இருக்கிறாங்க அவர்களை எதற்காக தவம் இருக்கின்றார்கள் தெரியுமா எப்படி 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 குழந்தை செல்ல வேணும் அருகா வளபதி தர்க்க மூடி ராஜாமன் அருகாலும் பெண் கோடியோ பகவானை தானினைக்கு பகவானை தானினைக்கு பாரதவோ செய்வாரா சிவபெருமானிடம் சரி அம்மை பார்வதியானவள் கேட்கிறார் என் பார்வதி என்னமா கேட்கிறார் உங்களை நினைத்து யாரோ தவம் இருந்து கொண்டிருக்கிறார்கள்
தவம் இருந்து இருக்கிறார்கள் அப்படி என்று சொல்ல சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? தாருகா வனத்தை ஆண்டு வரக்கூடிய யாரையா? தர்க்கமுடி ராஜமன்னனும் தாருகா வெள்ளை பெண்கொடியாலும் இந்த இரண்டு பேர்களும் ஒரு குழந்தை செல்வம் வேண்டும் என்று ஒரு பிள்ளைக்காக வேண்டி என்னை நினைத்து 12 வருடகாலமாக தவம் இருந்து வருகிறார்கள். ஏப்பா ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷமா தவம் இருக்கிறார்கள். ஆமா சரி. உடனே பார்த்தார் பகவான். ஆண்டவன் பரமசிவம் பார்த்தார். ஆமா அடியே பார்வதி சுவாமி நீ இப்ப மாச்சும் வாய மூடிட்டு சும்மா இரேண்டி. பாருங்க வாய மூடிட்டு சும்மா இருக்கணும்னு என்னால இருக்க முடியலங்க. ஏட்டியே அங்க பாருங்க அங்க பாருங்க. சரி உங்க நாமத்தை சொல்லி யாரோ தவம் இருக்கிறாங்க கேட்ட வரத்தை கொடுங்க சுவாமி. அப்படி என்று சொல்ல சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என் படியளக்கும் பரமசிவம் பார்த்தார். அடியே பார்வதி சும்மா எல்லாம் வரத்தை கொடுக்க முடியாது. ஏன் சுவாமி? அவர்களுடைய முன்ஜென்ம கணக்கை பார்க்க வேண்டும். ஆகம கணக்கை எடுத்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முன்ஜென்ம கணக்க பார்க்கணும்னு சொன்னா யார் வரணும்? யாரு வந்து கணக்க பார்க்க முடியும்? ஜாதகத்தை பார்க்கணும். ஓ ஜாதகத்தை பார்த்து கணக்கெடுக்க வேண்டும். ஆமா சரி சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து தாருகா வள்ளியிடையும் ஆமா தர்க்கமுடி ராஜமன்னனிடம் ஜாதகத்தையும் பார்க்க வேண்டும். 2 பேர் ஜாதகத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உடனே பார்த்தார். சரி சித்திரபுத்திர நயினார் வந்தார். சித்திரபுத்திர நயினார் வந்து என்ன செய்தார்? தர்க்கமுடி ராஜமன்னனுடைய ஆமா ஜாதகத்தை எடுத்து பார்க்கிறார். ஓ ஜாதகத்தை எடுத்து பஞ்சாங்கத்தை எடுத்து அப்படியே ஏட்ட புரட்டி பார்க்கிறார். ஆமா சரி போன ஜென்மத்துல ஆமா என்ன செஞ்சாருன்னு பார்க்கறாரு. அதாவது நல்லது செஞ்சிருக்கானா பாவம் செஞ்சிருக்கானா புண்ணியம் செஞ்சிருக்கான்னு பார்க்கணும்ல. ஆமா சரி என்ன செஞ்சிருக்காரு? என்ன செஞ்சிருக்கிறார்? மன வேடுவனாக அதாவது வேடுவனாக பிறந்து சினமாக இருக்கக்கூடிய மான்களை எல்லாம் ஆமாமா அம்பால் எழுந்து கொள்ளிருக்கிறார். வேட்டைக்கு சென்ற இடத்துல சினமானை அம்பு போட்டு வதம் செய்திருக்கிறார். ஆமா அதனால என்னாச்சு? அதனால அவளுக்கு பிள்ளை இல்ல. 7 ஜென்மம் எடுத்தாலும் இவன் ஜாதகப்படி குழந்தை வரை இல்லை. ஆமா சரி அடுத்து உடனே தாருகாவள்ளி பெண்ணுடைய ஜாதகத்தை பார்க்கறாங்க. தாருகாவள்ளி ஜாதகத்தை அப்படியே ஏட்ட புரட்டி பார்த்தார் சித்திரபுத்திர நயினார். அவர் ஜாதகம் எப்படி இருக்கு? அந்த அம்மா ஜாதகம் எப்படி இருக்கு? அவ மருத்துவ குலத்திலே பிறந்து ஒரு பெண்ணாக பிறந்து கருவாக இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் சரி சிசு மருந்து கொடுத்து கொள்ளிருக்கிறாள். ஓ கை மருந்து கொடுத்து குழந்தையை கொண்டு இருக்கா. ஆமா அப்ப என்னாச்சு? அதனால அவளுக்கு புள்ளை செல்வம் இல்ல. வாச்சதெல்லாம் வண்ணப்பட்டி கிடைச்சதெல்லாம் கிணுக்கு பட்டி. ஒரு வீட்டுல ஆண்கள் ஜாதகப்படி பிள்ளை வரை இருக்கா. அப்போ இல்லனா பெண்கள் ஜாதகப்படி குழந்தை வரை இருக்கணும். ஆமா இங்க 2 பேரும் ஜாதகத்தை பார்க்கும்போது குழந்தை வரதுக்கு இடம் இல்ல. அதான் தாத்தா சரி நம்ம இன்னைக்கு ஒரு தப்பு செய்தோம்னு சொன்னா ஆமா அது நம்மளோட போகாது. வேற என்ன செய்யும்? நம்ம பிள்ளை நம்ம பேர பிள்ளை வரைக்கும் போவோம். அதுதான் நான் தப்பே செய்ய மாட்டேன். அப்படியா தாத்தா? இந்த நாள் மேல வீட்டுல இருந்த சரி கிரைண்டரை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டோம். ஆமா இரும்புகள்ல போட்டாச்சு. சரி யார்ட்டையும் சொல்லிராத. யார்ட்டையும் சொல்லக்கூடாது தாத்தா. தாத்தா ஊரே கேக்கு. ஆமா தாத்தா சரி ஒரு தப்பு செய்தோன்னு சொன்னா ஆமா அத 100 வாட்டி ஆலோசனை பண்ணி செய்யணும். தப்பு செய்வது ரொம்ப இயல்பு. பிற தண்டனையை பற்றி ஆக வேண்டும். ஆமா சரி யாருமே நம்ம பின்னாடி நடக்கதை யோசிக்கிறது கிடையாது. யாருமே நினைச்சு பார்க்கிறது கிடையாது. ஆமா சரி அப்படியாக இருக்க ஆமா அம்மை பார்வதியானவள் என் பார்வதியானவள் ஆண்டவன் சிவபெருமானிடம் சொல்கிறார். எப்படி? சரி அவங்க முன்ஜென்ம கணக்கெல்லாம் விடுங்க. சரி உடனே உங்களை